நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in the Lord. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Oh, taste and see that the Lord is good. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who trusts in him. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? What is the blessing for the man those who trust in him? பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? So what is the meaning of blessed? Blessed be பாக்கியவான். Blessed. இயேசு மலைப்பிரசங்கத்துல சொன்னார் பாக்கியவான். Jesus also said in Mount Sermon, blessed. துன்பப்படுகிறவர் பாக்கியவான்கள். Those who suffer for the sake of righteousness are blessed. பாக்கியவான்கள். Blessed. துயரப்படுகிறவர் பாக்கியவான்கள். Those who suffer are blessed. இப்படி ஒவ்வொரு பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. இந்த பாக்கியவான் என்று சொன்னால் என்ன? When we say blessed, he says, then what is the meaning of being blessed? இந்த பாக்கியவான் என்று சொல்வதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. An interpretation says for the meaning of blessed. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Blessed means people those who are really blessed. பாக்கியவான் என்று சொன்னால் அவன் மகிழ்ச்சியாய் இருப்பவன். Blessed means a man of joy. இன்னொரு மொழிபெயர்ப்பு மகிழ்ச்சியாய் இருப்பவன் சொல்லியிருக்கு. Another translation says a man of joy. அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? Therefore the man who trusts the Lord, how is he? சொல்லுங்க. Say that. ஆசீர்வதிக்கப்பட்டவன். Is blessed. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன். The man who trusts the Lord. பாக்கியவான்ங்கிற இடத்துல போடுங்க. என்ன செய்யறாங்க? So what is said is blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். It means he is blessed. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன். Man who trusts the Lord. மகிழ்ச்சியா இருப்பவன். Is a man of joy. சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor and say. மகிழ்ச்சியா இருப்பவங்க. People those who are joyful. மகிழ்ச்சியா இருப்பவங்க. People those who are joyful. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. We are all blessed. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க. Those who trust the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இந்த தாவீது தன் வாழ்க்கையில அதிகமாக அனுபவித்து அவன் பாக்கியவான் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Therefore David, he experienced the blessings of the Lord. Therefore he says in his Psalms, be blessed. சங்கீதத்துல பல இடங்களிலே நாம் அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். In Psalms many different places we can read this word blessed. பாருங்க அந்த அந்த வாக்கிய அந்த ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிறது அந்த பாக்கியங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு தான் சொல்லியது. Now this blessing or being blessed is not for everyone, but it is only for them those who trust the Lord. 84 சங்கீத கடைசி வசனத்தை வாசிச்சீங்கன்னா, when you read Psalms 84 last verse, தாவீது அந்த சங்கீதத்துல சொல்றாரு, David says in the Psalms, சேனையில் கர்த்தாவே, O Lord of hosts, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man who trusts in you. சேனையில் கர்த்தாவே, O Lord of hosts, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man who trusts in you. இந்த இடத்துல அவன் பாக்கியவான் 4 இடத்துல சொல்றாரு இந்த சங்கீதத்துல. In this Psalms he quotes 4 places that they are blessed. 4 காரியம் சொல்றாரு. He says 4 things. ஒன்னு, உம்முடைய வீட்ல வாசப்படுகிறவர் பாக்கியவான்கள். Now he says blessed are those who dwell in your house. 84:4 வாசிக்கிறோம். 84:4 we read. உம்முடைய வீட்ல வாசமா இருக்கிறவங்க பாக்கியவான். He says blessed are those who dwell in your house. 5வது வசனத்துல வாசிக்கிறோம். Second in 5th verse, உம்மிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man who strengthens is in you. 3வது தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கைக்கொள்ளுகிறார்களே அவர்கள் பாக்கியவான். It says the blessed people are those who walk in their truth. 4வது 4th, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். blessed is the man who trusts in you. 4 அல்லேலூயா சொல்லிரோமா? Shout for hallelujah. அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா, hallelujah, அல்லேலூயா. hallelujah. இப்படிப்பட்டவர்கள் ஒரு பாக்கியவான்கள். Therefore they are all blessed. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? How are they? அவர்கள் சியோன் பர்வதம் போல இருக்கிறார்கள். They are like Mount Zion. 125 சங்கீதத்தை நீங்க வாசிக்கும்போது, when you read Psalms 125, 125 சங்கீத 1 வசனத்துல, Psalms 125:1, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க நம்புகிறவர்கள், those who trust the Lord, கர்த்தரை நம்புகிறவர்கள், those who trust in the Lord, என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல இருக்கிறார்கள். are like Mount Zion which cannot be moved but abides forever. அவர்களை ஒரு பெரிய பர்வதமாக இந்த வேதம் சொல்லுகிறது. Scripture denotes them or quotes them like a mountain. சங்கீதக்காரன் அது ஒரு பெரிய மலையாக சொல்றார். The psalmist quotes them, refers them as a great mountain. அது சியோனுக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. There is a foundation for Zion. அந்த சியோனுக்கு ஒரு மூலைக்கல் உண்டு, ஒரு அஸ்திபாரங்கள் உண்டு. For Zion there is a cornerstone, there is a foundation. சியோனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does Scripture say about Zion? அசைவில்லாத சியோன். Zion which cannot be moved. சியோனை அசைக்க முடியாது. You cannot move Zion. சியோன் நகரத்தை அசைக்க முடியாது. Zion city cannot be moved. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், those who are chosen by the Lord, அவர்கள்தான் சியோன். they are all Zion. அவர்கள் அசையாதவர்கள், they shall not be moved. அவர்கள் உறுதியானவர்கள், they are firm. ஏனென்றால் சியோனுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. because for Zion there is a foundation. அந்த அஸ்திபாரம் இருக்கிறபடியினால், because there is a foundation, அந்த அஸ்திபாரம் சியோனுக்கு இருக்கிற
இருக்கிறபடியா Because this Zion has a foundation, பெரும் மழை பெய்தாலும் சரி, let there be a great rain, பெரும் வெள்ளம் வந்தாலும் let சரி, there be a great flood, பெரும் காற்று வந்து அந்த வீட்டுல வந்து மோதினாலும் even சரி, let great wind and come and hit on the house, அது அசையாது. it shall not be moved. இந்த சங்கீதக்காரன் எப்படி அனுபவிச்சு சொல்றா? How the psalmist experiences it says, அவங்க தான் கர்த்தர் மேல் நம்புகிறவர்கள், அவர்களாம் கர்த்தரை நம்புகிறவர்கள். that is what he says, that they are the people, those that trust in the Lord, only they that trust them. நம்புகிறவர்கள் இந்த சியோன் பர்வதத்தை போல மாத்திரமல்ல, Those that trust in the Lord are not only like Mount Zion. எரேமியா 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது When you read Jeremiah 17, அதுல சொல்றாரு, and it says, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், the man who trusts on the man is cursed. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். Blessed is the man who trusts in the Lord. எரேமியா 17:17. Jeremiah 17:7 அந்த மனுஷன் பாக்கியவான். is the man who has hope in the அவன் Lord. எப்படிப்பட்டவனா இருக்கிறானோ? How is he? அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? What does scripture say about அவன் him? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது. For he shall be like a tree planted by the waters. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எது அண்டையில நாட்டப்பட்டவனா இருக்கிறான்? How is the man who trusts the Lord is? தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவனா He இருக்கிறான். shall be like a tree planted by the waters. தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவன் என்று சொன்னால் யார் அவங்க? Who are they? Those who are like tree planted by the waters. தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். Now the water is a significance of the Holy Spirit. தண்ணீர் நிறைந்த ஜீவ நதியினால அதை நீர் என்ன செய்து திருப்பி 65 சங்கீதம் 9 வசனம். Psalm 65:9 it says, with the waters you send it forth. 65 சங்கீதம் 9 வசனம். Psalm 65:9. அத பாருங்க, தேவரீர் பூமியை விசாரித்து You visit the earth and water. அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். You water it. தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் திருப்தியாக்குகிறீர். You greatly enrich it. ஆகையினால அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதி. The river of God is full of water. அந்த தேவ நதி தான் என்ன நதி? So what is the river of God? அதுதான் பரிசுத்தாவி நதி. That is the river of Holy Spirit. என்ன விசுவாசிக்கிட்ட உள்ளத்திலிருந்து Those who trust in me, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. out of his heart the rivers of living water shall flow. அதனால பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், Children of God, all those who are filled by the Holy அவரை Spirit, நம்பி இருக்கிறவர்கள், those who trust in him, தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட விருட்சங்கள். they're all like the tree planted by the waters. ஒன்று கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு பெரிய சியோன் பர்வதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. One, those who trust the Lord is told like they are the Mount Zion. இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு பெரிய மரமாக விருட்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And second, those who trust the Lord, they are compared to a great tree. நம்புகிறவர்களோ என்ன செய்வார்கள்? Those who trust the ஒரு Lord, மரம் போல இருக்கிறார்களாம். they shall be like a great tree. அவர்கள் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும், The tree planted by the waters, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், which spread out the roots by the river, கோஷ்ட வர்றதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், and will not fear when heat comes, but its leaf will be green. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பாள். And will not be anxious in the year of drought, nor will cease from yielding fruit. கர்த்தரை நம்புகிறவன் Those who trust the Lord, என்றென்றைக்கு அசையாமல் இருக்கும். how is he? சியோன் பர்வதத்தை போல இருப்பான். He will be like a Mount Zion which shall not be moved. இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? What Jeremiah prophet says here, கர்த்தரை நம்புகிறவன் those who trust the Lord மரத்தை போல இருப்பானா, shall be like a tree. வேரூன்றி இருப்பான். He shall be rooted. ஏன்னா கண்ணீர் ஓரமா நாட்டப்பட்ட மரம், Tree planted by the waters. அது கால்வாய் ஓரமாய் வேற விடுதான். It spread forth its roots by the river. கால்வாய் ஓரமாய் வேறு விடுகிற மரம்னா என்ன? இந்த கால்வாய் என்ன? So what is this river which by its roots is அந்த spread? கால்வாய் என்று சொல்றா தேவனுடைய வசனம். Now the river is the word of God. 1 சங்கீதம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். Psalms 1:3. எல்லாரும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் அப்ப தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறவன்? அதான் நீர்க்கால்கள ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல கனி தருகிறவன். அவன் கால்வாய் என்று சொன்னால் அந்த இரவும் பகலும் வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிற மனுஷன். River means a man who meditates the word of God day and night. He shall be like a tree planted by the rivers of water. ஒன்று பரிசுத்தாவின் நதி அண்டையில் இருந்தது மாத்திரமல்ல, Not only by the Holy Spirit. சில சபைகளை பார்த்தா நல்ல ஆராதனை worship இருக்கும். Some churches you will have good worship. சில சபைகளை போய் பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் சொல்லுகிற காரியம் அதுதான். Sometimes I go to different churches to preach. They say, ஐயா எங்க சபைகளை நல்ல ஆராதனை இருக்கு. in our church we
have good worship, நல்ல பாட்டு இருக்குது, good song. எங்க ஜனங்க நல்ல கண்ணீர் வடித்து தேவனை Our ஆராதிக்கிறாங்க. people shed tears and they worship God அந்த so well. worship பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். When we see the worship, it's so well. சில சபைகள்ல போனா நான் வெட்கப்படுவேன், ஆண்டவரே இந்த மாதிரி எங்க சபைக்குள்ள கொஞ்சம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். Sometimes when I go to different church, I feel shame like this practices should come to my church. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்க. So much they fill in spirit and worship சிறுவர்கள் God. வாலிபர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கும் போது அதை பார்க்கும்போது Now the children and youth, they clap their hands and praise and worship God. When we see that, அப்படியே சில பிள்ளைகள் அப்படியே அசையாம இருப்பாங்க. now the children sit even without moving. இங்க வாயை திறக்காதவங்க சர்ச் முடிஞ்ச உடனே நல்ல வாய் திறப்பாங்க. Those who do not open during the church, when they go out of the church, there is so much they open the mouth. அப்படியே தேவ சமூகத்துல அந்த கால்வாய் ஓரமா நீ நடப்பட்டதான அந்த தண்ணீர் அண்டைகளை வேர் ஊடுகிற மரமா இருக்கணும். தேவ சமூகத்துல பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கணும். நீ You shall be the tree which is planted by the rivers, அவங்க யாரு? How are they? கர்த்தரை நம்புறவங்க தான் அப்படி இருப்பாங்க. Only those who trust the Lord will be like that. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆவியினால் நிரம்பி இருப்பாங்க. They talk in tongues well and be filled in spirit. இரண்டாவது, Second, கால்வாய் ஓரமா வேர் விடுது. and they spreads out the rivers by the ஆவில் நிறைய கூட்டமா மாத்திரமல்ல, not only people those are filled with spirit. நல்ல வசனத்தை கேட்கிற ஜனமா கர்த்தர் நம்மை கால்வாய் ஓரமா வச்சிருக்கிறார். God has kept by the rivers those who hear the word of God. எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? Where the Lord has kept us. நல்ல ரெண்டு அனுபவம் நம்முடைய சபைக்கு கர்த்தர் தந்து வச்சிருக்கிறார். God has given two experience in our church. ஆகையால அது உஷ்ணம் வர்றத காண்றதே இல்ல. Therefore it does not see the heat. எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் அது ஆட்டோமேட்டிக்கா அது நடத்திக்கிட்டே போறார். Any difficulty, automatically the Lord ஹalleluya சொல்லுங்களே. shout hallelujah. எல்லா ஜெயமா நடந்துக்கிட்டே போகுது. Everything is victorious. வருஷம் நடக்கிறதா? Every year அங்க முடிஞ்சு இங்க செய்யறதா? should be complete. இல்ல, அது கால்வாய் ஓரமா இருக்குது. No, it is by the river. வேர் ஓட்டு இருக்குது. It is by the river. கர்த்தருடைய வார்த்தை அங்க இருக்குது. God's word is அது there. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குது. And it shall yield fruit without being anxious. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவன் எப்படி இருக்கிறான்? But the man who do not trust the Lord, how is அவனை பத்தி he? என்ன சொல்லி இருக்குது? What about him? அவன் அந்தர வெளியில கரளையாய் போன செடியை போல கருங்கி போவானா. And he shall be like அதுக்கு மேல உள்ள வசனம் 6 வசனத்துல சொல்லு. verses 6, he shall be like a plant which is dried. அவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். Man who trusts the man. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத மனுஷன் எப்படிப்பட்ட கேவலமா போறான் பாருங்க. See the man who does not trust the Lord, how worse he is. கர்த்தர் நன்மை தருவாருங்கிற தரிசனம் இல்லாம போயிருவான். He will not have a vision that God is giving goodness. கரளையாய் போன செடி போல கரிஞ்சி போயிருவான். He shall be like a shrub in the desert. வனாந்தரத்தில் வறட்சியா போற, எங்க போனாலும் ஒரு தண்ணீர் கிடைக்காது, ஒரு நன்மை கிடைக்காது. He shall be like a parched places in the wilderness and he shall be dry, he will not get any water. எங்க போய் தங்கினாலும் அங்க ஒவ்வொரு நிலமா தான் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. Wherever he goes, the land shall be barren. Wherever he goes, there will be no blessing at all. அவன் நம்பிக்கையெல்லாம் மாம்சத்தின் மேல வச்சான். Because his trust is on the flesh. அவன் நம்பிக்கையெல்லாம் மனுஷர் மேல வச்சான். Because he trusted the man. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் என்ன செய்வார்? How is the man who trusted the Lord? ஒவ்வொரு நாளும் அந்த நதியின் தண்ணீரை குடிச்சு கொண்டே இருப்பான். தண்ணீர் உள்ள ஜீவ நதியினால் நிரம்பிக் கொண்டே இருப்பான். Every day he'll be drinking the water from the river and he'll be every day be filled with the living water. வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனத்தை இரவு பகலும் தியானித்துக் கொண்டே இருப்பான். And what is the word of God? What is the verse of God? Every day and night he'll meditate it. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை சியோனின் வாழ்க்கை. The man who trusts the Lord, his life is the life of Zion. அவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை போல அவனுடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும். And his life will be like firm like Jesus Christ. இயேசுவை போல உள்ள ஒரு வாழ்க்கை. Life like Jesus. நேசர் எப்படி இருக்கிறார்? How Jesus? நேசர் கிச்சிலி மரத்தை போல இருக்கிறார். How is my beloved like an apple tree? சங்கீத உன்னத பாட்டுல நீங்க வாசிக்கிறீங்க. That's what Regan's songs of அவர் Solomon. கிச்சிலி மரத்தை போல இருக்கிறார். My beloved like is an apple tree. அவர் அப்படிப்பட்டவர் நேசர். He is my beloved. ஆகையினால நாங்களும் அந்த மரங்களாக நிற்கிறோம். We will be also like the tree. நல்ல கனி கொடுக்கிற விருட்சங்களாக ஏற்படுத்துகிறார். We will be like the trees yielding fruits. பலன் கொடுக்கிற விருட்சங்களாக ஏற்படுத்துகிறார். The tree producing things. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. அப்ப கர்த்தரை நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Therefore the man who trusts the Lord is blessed. அப்ப அந்த சங்கீதம் 84 சங்கீத கடைசியில் நீங்கள் வாசிக்கும்போது, when you read Psalms 84 last, சேனைகளின் கர்த்தாவே, O Lord of hosts, வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். O Lord of hosts, blessed is the man who trusts in you.
சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியமா பாக்கியவா. Oh Lord of hosts, blessed is the man who trusts in you. இந்த நம்பி இருக்கிற மனுஷன் The man who trusts the Lord. முதலாவது என்ன சொல்றா? How he says? அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்றார். Every day he says he is the Lord of hosts. இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது அவர் அப்படிதான் சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு When he begins these psalms, he says, how lovely is your tabernacle, O Lord of hosts. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, What is the hope in the man who trusts the Lord? சேனைகளின் கர்த்தர். He is the Lord of அவர் என்ன hosts. செய்வார்? What he'll do? என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? How is my God? ஒரு சேனைக்கு அவர் ராஜா. He is the king of the hosts. அவர் சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts. பெரிய சேனைகள் ராணுவம் அவரிடத்தில் இருக்கிறது. With him there is a great host, great ஆகையால் armies. என்னுடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். Therefore my God is the Lord of hosts. அதனால என்னுடைய ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். Therefore I trust in my Lord God. நாம அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். முதலாவது அவர் சேனைகளின் கர்த்தர் என்று நாம் நம்ப வேண்டும். First we have to trust in him, hope in him that he is the Lord of hosts. இந்த சங்கீதத்துல 6 இடத்துல கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the Psalms 6th place it is referred as Lord, Lord, Lord. முதலாவது அவர் சேனைகளின் கர்த்தர். First he is the Lord of hosts. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். His name is the Lord of hosts. ஹல்லேலூயா. Hallelujah. பரலோகத்துல பாருங்க, இயேசு இந்த பூமியில தோன்றின உடனே, Therefore when Jesus appeared in this world, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, the Gospel of Luke chapter 2, பரம சேனைகளும் என்ன செய்ததா? the heavenly hosts, திரள் கூட்டமாக தோன்றிச்சாம் பாருங்க. now the heavenly hosts appeared. தேவன் இயேசு இந்த பூமியில வருகிறார் என்ற செய்தி அறிவித்த உடனே, When the news was declared that Jesus is going to come, பரம சேனையின் திரள் now the multitudes of the அந்த heavenly தூதனுடனே தோன்றுகிறது பாருங்க. and angels they appeared. அப்படியானால் ஒரு பெரிய சேனைகள் தேவனுடைய ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். It means a great army, a host God has kept for his people. யாக்கோபு லாபானை விட்டு வெளியே வரும்போது, When Jacob left Laban and he நீ started, இந்த இடத்தை விட்டு தாண்ட கூடாது, நானும் வர மாட்டேன், நீ இந்த இடத்தை விட்டு என்ன பின்தொடர கூடாது. you should not follow me and I will also not cross. They made a covenant. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்மானத்தோடு வெளியே வர்றாங்க. Genesis 31 they made a determination that they separated. 32ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, When you see 32, தேவ சேனைகள் அவனுக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. therefore the Lord of hosts, heavenly தேவ armies, சேனைகள் அவனுக்கு பின்னாடி வந்து அவனுக்கு உதவி செய்து வந்தது அவனுடைய பிரயாணத்துல. now the army was supporting them. அவன் சொல்லுகிறான், யாக்கோபு அவைகளை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த இடத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிடுகிறார். When Jacob saw them, he said, this is God's camp, and he called the name of the place Mahanaim. ஆகையால் இந்த ஆண்டவர் யார்? Therefore who is this இந்த God? ஆண்டவர் யார்? Who is this God? சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts. எனக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், Whatever the sufferings may come, எந்த பிரச்சனைகள் வந்தாலும், whatever the problems may அவர் come, எனக்கு பரலோக சேனை அனுப்புவார் என்று நம்புங்க. trust that he will send me heavenly hosts. ஒரு தடவை ஒரு தீர்க்கதரிசியாகி எலிசா, Once the prophet Elisha, சுற்றிலும் பயங்கரமான சேனைகள் வந்து நின்னுருச்சு. around there was a great army surrounded them. அவனோடு கூட இருந்து வேலைக்காரன் என்ன சொல்றா? Now the servant was with him. What he ஐயா said, ஐயா நம்ம செத்தோம் தொலைஞ்சோம். see, we are going to perish. It's gone. எங்கேயும் தப்பிக்க முடியாது. We cannot escape. சுத்தில வந்து கூடிட்டாங்க. Now the army surrounded us. ஆனால் இவனுக்கு ஆனால் தீர்க்கதரிசிக்கு நல்லா தெரியும். Now the prophet knew it well. எனக்கு ஒரு சேனை இருக்குது. For me there is a host. அக்கினிமயமான சேனைகளை அவன் அனுப்புவான். He shall send me fiery hosts. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ தேவ தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி இருப்பார்கள். Those who fear the Lord, now the angels will surround and encamp them. எங்களுக்கு ஒரு பரலோக சேனைகள் இருக்கிறது. For me there is a heavenly host. ஆண்டு பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சார் எலிசா So தீர்க்கதரிசி. Elisha prophet they looked unto the Lord and started to pray. ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருள The ஆண்டவரே. Lord opened his eyes. உடனே இவன் கண் திறக்கப்பட்டது பாருங்க. Immediately his eyes was opened. அவர்களோடு இருக்கிறவரை காட்டில் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். He who is in us is greater than the one who is in with them. யாரு என் கூட இல்லைன்னு சொல்லாதீங்க. Do not say there is no one with me. என்னுடைய ஆண்டவர் சேனையில் கர்த்தர். My Lord is the Lord of என் hosts. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பெரிய சேனை கூட்டம் இருக்குது. Where my Lord God is there, there's a great army surrounded. சேனைகளை எதுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? Why the host is prepared for? அந்த சேனை தான் என்ன சேனை? So what army is this? அத தூதர்களின் சேனை. That is the host of angels. கர்த்தருடைய சேனை Lord's host தூதர்களின் சேனை. is the angelic host. இந்த தூதருடைய சேனை யாருக்காக? For this angelic host for whom? உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவர் ஏற்படுத்தி This வச்சிருக்கிறார். angelic army God has prepared for you and me. இருந்தால் சொல்ப ரட்சிப்பை சோதரிப்பை இவர்கள் எல்லாரும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். Because they are the angelic host to serve us. உங்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படியாதான் ஆண்டவர் இந்த தூதர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Lord God has formed these angels to help me and us. ஏது தம்முடைய சீஷனை பார்த்து சொல்றாரு. Jesus looked at his disciple and said, பட்டயத்தை தூக்கி உள்ள போடு, உரையில போடு. he said, take your sword and put it in its பேதுருவே, cover. உடனே நீ
உடனே டக்குன்னு என்ன செய்யாத, எமோஷன் ஆயிராத. Peter, do not get emotioned. உடனே நீ டக்குன்னு நீ எழுத்துறாத, பட்டயத்தை தூக்கிராத. Do not take out your sword immediately. பரலோகத்தின் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால், If I pray to the heavenly God, 16,000 சேனைகளை அனுப்புவா. he shall send me thousands and அவர் thousands of hosts. சேனைகளின் கர்த்தர். He is the Lord of அவர் hosts. அக்கினியிலிருந்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் உத்தரவு தருளுகிறவர். Oh, from being heaven, he answers his people. ஆகையால் ஒவ்வொரு சூழலில் மத்தியில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டும். Therefore, midst of many situations, in every situation, there's to trust the Lord. You have to experience your Lord like this. இதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், நீர் சேனைகளின் கர்த்தர். That's why Psalmist says, you are the Lord of அவர் hosts. மாத்திரமல்ல, Not only that, நம்மையும் கூட பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாம் அவருடைய சேனைகள் என்று சொல்றார். when we see us, God is calling us as his army. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே, Even before the Israelites to start from Egypt to come out, ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் யாத்திராம 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read Exodus 7:4, ஆண்டவர் அந்த ஜனங்களை பற்றி சொல்றாரு, the Lord is looking at his people. அவர்கள் என்னுடைய சேனைகள் என்று சொல்றார் ஆண்டவர். The Lord God says, looking at his people, என் சேனைகளும் என் ஜனங்களும் ஆகி இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்றார். he says, bring my armies and my people, the Israelites. யாரு இஸ்ரவேல் புத்திரர்? யாரு? Who are the Israelites? ஆண்டவர் அவர்களை பத்தி என்ன சொல்றாரு? What the Lord says about them? என்னுடைய சேனைகள், My armies, என்னுடைய ஆர்மி. my armies. நீங்க எல்லாம் யாரு? Who are they? அவருடைய சோல்டர்ஸ். நாம We are எல்லாரும் all his soldiers. நாம எல்லாரும் அவருடைய ஆர்மில உள்ள கூட்டம். We are the group of his army. நமக்கு ஒரு தனி சலுகை இருக்குது. We have a separate benefit. நம்ம பக்கத்துல யாரு, ஆர்மி பக்கத்துல யாரு நெருங்க முடியாது. No one can come near the army. ஆர்மி இறக்கிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? When the army comes down, போலீஸ்காரன் ஒண்ணும் செய்ய முடியாது. the police cannot do எந்த anything. டிபார்ட்மெண்ட் உள்ள வந்தால் ஆர்மி உள்ள வந்துட்டுங்க. No department can. Army is ஹalleluya coming. சொல்லுங்களே. Shout hallelujah. நீங்க யாரு? Who are you? சேனைகள் கர்த்தர், நம்முடைய ராஜா அவர் இருக்கிறார். Lord of hosts, he is a king. அந்த சேனைகளுக்கு அவர் கர்த்தர். He is the Lord of ஆகையால் அவருடைய hosts. சேனைகளில் நானும் அவருடைய சேனை. Therefore I also belong to his army. I am his அதே army. 12ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது, When the chapter 12, Israelites, when they started from Egypt, யாத்திராகமம் 12 கடைசியில பாருங்க, Exodus 12 last. சேனை எகிப்திலிருந்து புறப்பட்டுச்சா. Now the army of the Lord went out from the land of Egypt. யாரு? Who? 40 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. Oh, it says in the end of the 430 கர்த்தருடைய years, சேனை, எல்லா சேனைகள் எல்லாம் on the very same day, யாரு? the armies of the தூதர்களா Lord. இஸ்ரவேலர்களா? சொல்லுங்க, இந்த தேனை யாரு? Who are these? தூதர்கள் இல்ல, யாரு? நீங்களும் நானும் தான். It's not the angelic army, it's you and me, the Hallelujah. Israelites. என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ, The day when you saved, என்றைக்கு நீ உலகத்தை விட்டியோ, the day when you left the world, என்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்தியோ, the day when you came out of the bondage of நீ sin, ஒரு தனி ஆளு. நீ ஒரு விசேஷிக்கப்பட்டவன். you're a special man. அதனால வேதம் சொல்லுது, நீ உன் பக்கத்தில் 1000 வந்தாலும் சரி, That's why scripture says, உன் வலது பக்கத்தில் 10,000 வந்தாலும் சரி, by your side 1,000 may come, ஒருவர் உள்ளே அணுக முடியாது. 10,000 may come, no one can come நீ near. அவருடைய ராணுவ சேனை. It cannot fall by you, you are the army. ராணுவத்துக்குன்னு தனி ஒரு கோட்டாவே இருக்குது இல்ல? For armies there is a special quota. ட்ரெயின்ல போனாலும் தனி கோட்டா இருக்குது. Even in train special வேலைக்கு quota. போனாலும் ஒரு தனி கோட்டா For இருக்குது. job special quota. கடைக்கு போனாலும் அதுக்கு தனியா ஒரு கடை, தனியா ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குது. For department there is different canteen department. இது ராணுவத்துக்காக ஒதுக்கப்பட்டது. It is for the army. இந்திய அரசாங்கம் இருக்கிற எல்லா செலவுகளையும் அதிகமான பணம் எங்க போகுது? Indian government, the budget, the most budget is spent for what? எங்க போகுது சொல்லுங்க பாப்போம். Where it's spent? ராணுவத்துக்கு தான் அதிகம் போகுது. The most budget is spent for அது army. வேணும். We need. அதனால இந்த உலகத்துல ஆண்டவர் யாருக்கு என்ன நிறைய கொடுக்கறாங்களோ இல்லையோ, Therefore in this world the Lord gives to anything. இந்த சேனைகளுக்கு தான் அதிகம் கொடுக்கறாரு. Therefore the Lord gives to his army more. நீ அவருடைய சேனைன்னா, If you are his army, உனக்கு அதிகமா தருவாரு. he will give you more. அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இல்ல. It's not for others it's given. என்ன எல்லாம் அப்படி முழிக்கிறீங்க, அப்படி தெருதருன்னு. உங்களுக்கு வேணா இருக்குயா, நமக்கெல்லாம் அது நடக்கிற மாதிரி இல்ல. பார்க்கிற பார்வையை பார்த்தா அப்படி தெரியுது. When you see me, it looks like that. வார்த்தை அறிக்கை செய்யுங்க. Declare the word. எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு தனி கோட்டா வச்சிருக்கிறார் சொல்லுங்க. For me the Lord has kept a special quota. அப்படிப்பட்டவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. Lift up your hand and glorify God. எனக்கு ஒரு தனி கோட்டா இருக்குது. For me there's a special quota. எனக்கு தனி ஆண்டவர் ஸ்பெஷல். I'm special. ஆண்டவர் என்ன ஒரு சேனையாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். God has formed me as his army. நான் யாரு? Who am I? அவருடைய சேனை. I am his army. அவருக்குரியவன். I belong to him. யாரை சேர்ந்தவன்? I belong to him. சேனையின் அதிபதியா நான் வந்திருக்கிறேங்கறா யோசுவாவிடத்துல. தூதன் சொல்றான்.
Now angel said, I have come as the Lord of hosts. சேனைக்கு அதிபதி அவரு. He is the Lord of the hosts. நிந்திக்கிறிய You reproach. இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறிய. You are தாவீது reproaching சொல்றான். He said, David said, 17 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45ல நீங்க வாசிச்சீங்களா? 1 Samuel 17:45. நீ நிந்திக்கிற பத்தியா? You have those அந்த இஸ்ரவேலின் தேவனை நீ நிந்திச்சிட்டு இருக்கற. you reproach the God of இஸ்ரவேலின் Israel. ராணுவத்தின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம். But I come you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel. இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர். Oh, name of the Lord of hosts, the God of the armies of Israel. யாரு? Who is he? சொல்லுங்க. இஸ்ரவேல் ஒரு ராணுவம். No, Israel is an army. அதனால தான் நம்ம பாட்டு பாடணும் பவனிக்கு எல்லாத்துலயும். That's why we sang a song during a procession. அதிப சர்வ வல்ல இயேசுவே சுவிசேஷ கரங்களை தட்டி சாற்றுவோம் அவர் சத்தியமே சேனையின் அதிபர் சர்வ வல்ல இயேசுவே சுவிசேஷத்தின் கொடியேற்றியே சாற்றுவோம் அவர் சத்தியமே. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். He is the Lord of hosts. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் Man who trusts the Lord. அவர் சேனையின் கர்த்தர் என்று சொல்வது மாத்திரமல்ல, Not only he'll say he is the Lord of hosts. நான் கர்த்தருடைய சேனை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். And he trusts in the Lord of the அது hosts. முதலாவது அவர் கர்த்தருடைய அவருடைய அவரை சேனையின் அதிபதா மட்டுமல்ல, தான் அவருடைய சேனையாக எண்ணி தன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். First one is not only he counts him as the Lord of hosts, also this man he considers himself as the army of the Lord and prevails and has victory. இரண்டாவது 84 சங்கீதம் அது இரண்டாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. Second, Psalms 84 verses 2. தாவீது அந்த கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் இரண்டாவது அனுபவத்தை பற்றி சொல்றாரு. Second, David says about the man who நம்மை நம்பி இருக்கிற experiences, மனுஷன் பாக்கியவான். those who trust the Lord is blessed. ஒன்று அவரை அவர் தன்னுடைய சேனையின் அதிபதியாக எண்ணுகிறார். One, he counts as the Lord of hosts. தேவ சேனை தூதனுடைய சேனை. Second, the Lord of hosts, the Lord of நான் angels. அவருடைய சேனை. One, and we are his army. இரண்டாவது அவன் என்ன சொல்றான்? Second, what is அந்த this? இரண்டாவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Verses 2 when you read, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனமா இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. my soul longs, yes, even faints for the courts of the Lord. My heart and my flesh cry out for the living God. இந்த தேவனை இவன் என்ன சொல்றான்? What is this here? இந்த ஆண்டவர் அவன் என்ன சொல்றான்? What is this? கர்த்தரை நம்பி இருக்கிற இவன் சொல்ற வார்த்தை என்ன? What is the man who trusts the Lord அவர் says? ஜீவனுள்ள தேவன் என்று சொல்றான். It says he is the living God. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? What kind of God is our God? ஜீவனுள்ள தேவன். He is a living God. எல்லாரும் சொல்லுங்க. Say that. அவர் எந்த தேவன்? What kind of God? மரித்த தேவன் அல்ல. He is not a dead God. ஏதோ ஒரு சொரூபத்தில் இருக்கிற தேவன் அல்ல. He is not the God who is in the idol. இந்த தேவன் ஜீவிக்கிற தேவன். My God is alive. ஜீவனுள்ள தேவன். He is a God of life. தேவன் ஆவியா இருக்கிறார். God is spirit. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். He is in every place. அவர் ஜீவிக்கிறார். He is alive. அவர் ஜீவனுள்ளவர். He is the living God. அதனால அவருக்குள் ஒளி இருந்தது. Therefore in him there was light. அந்த மனுஷனுக்குள்ளே அது ஜீவனாக இருந்துச்சு. And it was the light was with man. அவருக்குள் ஜீவன் இருந்தது. In him was life. அந்த ஜீவன் மனுஷனுக்கு என்னவாச்சு? And the life ஒளியாச்சு. was the light of அப்ப man. எனக்கு என்ன பிரகாசிக்க செய்தது என்ன? So what is that which enlightened me? இருளில் இருக்கிற ஜனங்கள் People those who are in the darkness பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டாங்க. now saw a great light. நான் இருளுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தேன். I was living the life of darkness. பாவ இருளுக்குள்ள வாழ்ந்தேன். I was in the darkness of sin. மரண இருளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was in the darkness of death. சாப இருளுக்குள்ள வாழ்ந்து I கொண்டிருந்தேன். was in the darkness of கடன் curse. என்கிற இருளுக்குள்ள வாழ்ந்து I was in கொண்டிருந்தேன். the darkness of death. ஆனா எனக்குள்ள அந்த ஜீவன் வந்தது. But in me this life came in. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக வந்தார். Christ came as a life for me. ஹalleluya. Hallelujah. அந்த ஜீவனா வந்த மாத்திரமல்ல, Not only he came as a life, அந்த ஜீவன் எனக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்குது. and his life started to grow in அந்த me. ஜீவன் என்ன செய்யுது? பெருகிட்டே இருக்குது. This life is multiplying in me. அதனால வேதத்துல வாசிக்கிறோம். That's what we read in scripture. பக்தன் என்ன சொல்லுகிறார்? What it says, அவர் பெருகணும். he has to increase. யோவான் என்ன சொல்ற? ஸ்நானகன் என்ன சொல்றார்? What John the Baptist says, அவர் பெருகணும். he has to increase. நான் சிறுகணும். I have to அப்ப decrease. நம்ம ஒரு நாள் என்ன சொல்லணும்? So every day what we have to say, ஆண்டவர் நீங்க பெருகணும். oh Lord, let you increase in me. நீங்க பெருகணும்னா If you have to increase, அந்த ஜீவன் நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கணும். that life will keep growing in us. அந்த ஜீவன் உண்டாயிருச்சு.
There's life in us. கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனா வந்துட்டாரு. Christ has come as a life. கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனா வந்துட்டாரு. He has come as a இப்ப life. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள பெருகிட்டே இருக்கணும். Now the Christ has to increase in you. அந்த கிறிஸ்து ஜீவனா வந்தபடியினால் Because Christ has come as a life, ஞானத்துல பெருகிட்டே இருக்க வைக்கிறாரு. He is making you to increase in wisdom. அறிவில பெருக செய்து கொண்டே He is இருக்கிறார். making you to increase in knowledge. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பெருகப்படி He கொண்டே is இருக்கிறார். increasing the fear of God. பரிசுத்தமாகுதல பெருகப்படி கொண்டே He is இருக்கிறார். increasing the holiness. உங்களுக்குள்ள நன்மையை பெருகப்படி கொண்டே இருக்கிறார். Increasing in goodness. உயர்வை பெருகப்படி கொண்டிருக்கிறார். Increasing in exaltation. புகழ பெருகப்படுகிறார். Increasing in மேன்மையை increasing பெருகப்படுகிறார். in excellence. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தன்மைகளும் பெருகப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். In every nature in you, He is making it to increase. நான் சிறுகிற I am decreasing. அவர் எனக்குள்ள பெருகுகிறார். He is increasing in me. அதனால நான் ஜீவனை கொடுக்கிறதுக்கு மாத்திரமல்ல. That's why He said, I have not come to give life. யோவான் 10:10 என்ன வாசிக்கிறீங்க? What is it in John 10:10? அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். He said, I have come to give life and life in நீ abundance. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். You have to live and prosper in everything. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றவனாக அல்ல. Not only receiving only one blessing. ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டவனா மாத்திரமல்ல. Not only receiving some goodness. கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Children of God, those who trust in the Lord. அவர் உனக்குள்ள ஜீவனா இருப்பாயானா, If He is your life in அந்த you, ஜீவன் உனக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கணும். that life has to அந்த multiply in you ஜீவன் abundantly. எனக்குள்ள வளர 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 If that life grows in என் you, பேச்சு மாறிக்கிட்டே இருக்குது. your speech will change. பேச்சு மாறிச்சே, Your speech has changed. எல்லாச்சு அவன் மாற்ற வித்தியாசமா இருக்குது. When we see He is different. இவனுடைய பார்வை வித்தியாசமா இருக்குது. Sight is different. இவன் செயல் வித்தியாசமா இருக்குது. Actions is different. நட வித்தியாசமா இருக்குது. His walk. இவனுடைய வாழ்க்கையை பார்த்தா வித்தியாசமா When we இருக்குது. see his life is different. இவனுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தா When we வித்தியாசமா see his இருக்குது. family is different. ஒண்ணுமே இல்லாம இருந்தாப்பா. He was without nothing. எல்லாம் மாறிக்கிட்டே போகுது. Everything is changing. எப்படி? How is he? உடனே அவன் என்ன சொல்றான்? What will say? அவன் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போறான். He is going to Christian church. வெளிநாட்டு பணம் வருது அவனுக்கு. He is having foreign உடனே fund. அடுத்தது அவங்க சர்ச்சிலே கூட வெள்ளக்காரங்க எல்லாம் வந்தாங்க பார்த்தேன். Also in his church we saw foreigners came. ஏதோ வாங்கி கொடுக்கறாங்கங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கறாங்க. They did not say to us, they buy and give it to them. ஒண்ணுமில்லங்கறா வீட்டை கட்டறான். He is saying nothing when he's building the ஒண்ணுமில்லங்கறா house. திடீர்னு வண்டியை வாங்குறான். He is saying is nothing buying. ஒண்ணுமில்லங்கறா பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி He வைக்கிறான். is saying nothing but conducting marriages. ஒண்ணுமில்லங்கறா பிள்ளைய பாரு எங்க போய் படிக்க வைக்கிறான் பாரு. He is saying nothing, see how he is educating the children. எல்லாம் ஒண்ணுமில்ல எப்படி அது வரும்? பொய் சொல்றாங்க இந்த ஆளுக்கு. They say they have nothing but they do everything, they are lying. பொய்யனுக்கு பொய்யாதான் இருக்கும். Let it be, it's lying. எங்களுடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர். But our God is a faithful God. ஒண்ணுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற God ஆண்டவர். creates something out of nothing. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு அவர் ஜீவனா இருக்கிறார். Those who trust the Lord, man who trusts the Lord, He is life. ஜீவனுள்ள ஆண்டவர். My God is a living God. அவர் ஜீவிக்கிறார். He is alive. ஆகையால் தான் என்ன வாசிக்கிறோம்? That's why what we read. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க The book வாசிச்சீங்கன்னா of Joshua chapter 3 verses 10. அதில் அந்த ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். It says the living God is among you. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறீங்க? Joshua 3:10. யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் அந்த என்பதையும், ஜீவனுள்ள தேவன் என்கிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறார். Joshua said the living God is among எங்கள் you. நடுவில் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன? So what does it mean He is among you? அவர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். It means He is dwelling in ஒரு us. அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout one hallelujah. அவர் எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறதுனால Because He is dwelling in us, 7 ஜாதிகளை துரத்துறாரு. He will cast out 7 nations. 7 ஜாதிகளை உன்னை விட்டு துரத்திடுவாரு. He will cast out 7 nations from you. ஓடு துரத்திடுவாரு. He will chase them out. நீ துரத்த மாட்ட. You will not chase them out. அவங்களே துரந்து ஓடிடுவாங்க. And they shall be chased out. உன் தேவனாகிய கர்த்தர் Your Lord God, கொஞ்சமாக little by little, அவைகளை உன் நடுவிலிருந்து துரத்தி விடுவார். He shall cast them out from you. உபாகமம் 7:22 வாசிக்கிறீங்க. Deuteronomy நீ 7:22. ஒன்று செய்ய மாட்ட. You shall do nothing. அங்க 7 ஜாதிகள். There are 7 7 nations. ஜாதிகள் என்று சொன்னால் என்ன? So what is the 7 nations? உனக்குள்ள கிரியை செய்ய ஐம்புலன்கள். Now the 5 senses working in you. ஐம்புலன்கள் இன்னொன்னு ஆவி ஆத்துமா. 5 senses plus 1 spirit and ஆவி soul. ஆத்துமாவை 2, Spirit and soul 1 2. 2, 1 2. மற்ற உன்னுடைய சரீரத்தில் உள்ள ஐம்புலன்களை குறித்து காட்டுகிறது. It shows about the 5 senses in your body. 5 2 7 ஜாதிகள். 5 plus 2 7 nations. இந்த 7 ஜாதிகள் யாரு? Who are the 7 nations? உங்களுக்குள்ள காணப்படாத சில குணப்படாத சுபாவங்கள். Certain unhealed characteristics in you which is there new. அதுதான் பழைய மனுஷனுடைய That சுபாவங்கள். is the nature of the old man. இந்த குணப்படாத சுபாவத்தெல்லாம் All these unhealed characteristics ஆண்டவரே துரத்தி விட்டுருவார். is the Lord God Himself chases இன்னைக்கு out. சிலர் நினைக்கிறாங்க, Some think, ஐயோ இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்ற பாஸ்டர் Pastor, so many years I'm coming to church. மாறவே மாட்டேங்கிறா. He is not changing at all. ஜெயமே கிடைக்கல. There's no change. ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு
என் வாழ்க்கையில ஒரே ஃபெயிலியர் தான். Oh, even after coming to ministry for so many years, so many ஊழியத்துக்கு வந்து failures. எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் நான் தோத்துக்கிட்டே தான். Still I'm being defeated, failure. அதனால பிசாசு சொல்லுவா, Now devil will say, ஏய் உன் அழைப்பு சரியில்லை, your calling is not அழைப்பு right. இல்லாம வந்துட்ட, Without calling you've come. அதனால உனக்கு இது அழைப்பு இல்ல, Therefore you do not have அதனால this calling. போயிரு, உன்னை துரத்திடுவா. Get out, he will chase you out. இல்ல, No, அவர் என்னை அழைத்தார். he has called me. அவர் ஜீவனுள்ள தேவன், He is the living God. என் நடுவில் இருக்கிறார். He is in midst of me. அவர் அதை எனக்கு ஜெயம் தருவார். He will give me victory. அந்த சத்துருக்களை அவர் துரத்துவார். He shall cast out his enemies. இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிற, You are so many year believer. சில நேரங்களை சிலரை பார்த்து நினைக்க வேண்டிய, இத்தனை வருஷம் சபையில விசுவாசியா இருக்கு, Sometimes when we look at some people, so many years இத்தனை they are வருஷம் believer, திருந்தல. still they are not corrected. நம்ம பாஷையில தெரியும், சரியான திருந்தாத ஜென்மங்க. In our language we say they are uncorrected இது people. எந்த காலத்துல தான் திருந்த போதுகளோ தெரியல. We do not know when they are going to get corrected. அவன் கர்த்தரை நம்பி இருந்தா, If they trust in the Lord, திருந்தாத மனுஷன் திருந்திருவான். the uncorrected man will be நம்புறீங்களா? corrected. He will return. குடிகாரன் மாறல, You will change. கொடை பிடிக்கிறவன் மாறல, You will not change. மூக்குப்பிடி போடுறவன் மாறல, Those who put nose powder will not change. உலகத்தை சுத்திக்கிட்டு உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் மாறல. He is in the world enjoying என்ன worldliness is not பாஸ்டர் ஒரு changed. பிரசங்கத்தை கேக்குறாங்க, Pastor, they are hearing your சில இடத்துல கேட்க, sermons. உங்களோடு இருக்கிறாங்களே, They are with you. உங்களோடு இருந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆக மாட்டாங்கறாங்களே, They are with you but not changed at all. உங்களோடு இருக்கிறாங்களே, கொஞ்சம் கூட மாற்றம் வர There is no மாட்டாங்கறாங்க. change at all. They are with உங்களோடு you. இருக்கிற ஊழியக்காரங்களா பாஸ்டர், Pastor, are they your servants of உங்களோடு God? கூட இருக்கிற விசுவாசிகளா பிள்ளைகளா பாஸ்டர், Are they believers or children in your அவங்க church? கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள மாறுதல் இல்ல. There is no change at all in them. எப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, When they ask what they say, இல்ல அவங்க மாறுறாங்க, no, they will அவங்க change. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. They trust the Lord. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவனாகிய கர்த்தர் அவைகளை என்ன செய்வாரோ நடுவில் Little by இருந்து little by little, the Lord God from them will chase them out. வறுமைக்கு துரத்துனா என்ன நடக்கும்? What will happen? என்ன நடக்குமா? What will happen? உபாகமம் 7:22 என்ன வாசிக்கிறீங்க? What we read in 7:22? வறுமைக்கு துரத்துனா நிர்மூலமாகனா காட்டு மிருகங்கள் பெருகோ. If you immediately chase them out, the beasts of the field become too numerous for me. என்ன வரைக்கும்? It says, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். living God is in midst of you. காட்டு மிருகங்கள் பெருகிற கூடாது. The beasts of the field should not become காட்டு numerous. மிருகம்னா என்னது? So what is the beast of the field? உங்களுக்குள்ள இறங்குற பெருமை. It means the pride in உடனே you. நீ பரிசுத்தவானா மாறிட்டா என்ன ஆகும்? Immediately if you become a holy saint, what will happen? மற்றவன் அற்பமா நினைப்ப. You will consider others lowly. என்ன விசுவாசி இவரு? What believer he is. என்ன இவரு சண்டே கிளாஸ் ஹெட் மாஸ்டர், What is Sunday school செக்ரட்டரி, Sunday school secretary. என்ன இவருக்குள்ள இன்னும் மாறல. What he is still not changed. நான் எனக்குள்ள இருக்கிறது கூட இவர்கிட்ட இல்லையே. எப்படி? What I have is still அப்படி not in. சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Those who say shall shout hallelujah. ஒருத்தர்ட்டி மிருகம் இல்ல. மிருகம் யார்கிட்ட இல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லிருக்கல. With no one there's beast. இப்ப வராது, எப்பமாவது அந்த குகைக்குள்ள இருந்து அந்த மிருகம் எழும்பி வரும். Now the beast will come sometimes out of the cave. என்ன ஊழியக்காரங்க, What servant of God? விசுவாசி நாங்க. We are believers. இப்பதான் இந்த சபையில விசுவாசியா வந்திருக்கிறோம். We have come just now. ஒரு மேனஸ் கிடையாது. There's no manners. என்ன இது? What is this? கொஞ்சம் கூட மாறல. They're not changed at all. பாஸ்டர் என்னதான் அவங்களுக்கு ஸ்டடி கொடுக்கறாரு? I don't know what study pastor is giving. என்னதான் கூட்டம் நடத்துறாரு? What meeting he is conducting. இவர்கிட்ட இருந்தா இது நான் எவ்வளவு பரவாயில்லை. I'm so better than them. நிறைய என் காது நேரக்க சிலர் சொல்லி இருக்கீங்க. You have told in my ears. இன்னைக்கு அந்த மிருகங்கள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். From today let this beast be destroyed in the name of அந்த Jesus. மிருகங்கள் எல்லாம் இன்னைக்கு பலி செலுத்திறீங்க. Offer all this beasts as an offering. எல்லாம் சொல்லுங்க. What to say? அவர்கள் எல்லாம் காட்டு மிருகங்கள் எழும்பிர வேண்டாம். Let the beasts of the field do not become numerous. சில மிருகங்கள் உள்ள இருக்குது. Today also certain beasts are there. சபையில அந்த மிருகங்கள் இருந்துச்சு. That beasts were there in the church. எபேசிய சபையில இருந்துச்சு. It was there in Ephesus church. பவுல் கொரிந்தியருக்கு சொல்றாரு. That Paul says in Corinthians. அந்த மிருகங்களோடு கொஞ்சம் போராடினேன். I strive with this beast. கூட இருக்கிறவங்களை காட்டி நாங்க நல்லவங்கப்பா, விசுவாசத்தை நிக்கிறோம்பா. Oh, we stand in faith. The people those who are with you, we are better than them. பரிசுத்தத்துல நிக்கிறோம்பா. They stand in the holiness. நாங்க எவ்வளவு ஆவிக்குரியவங்கப்பா. See, we are so spiritual. எல்லா விசுவாசிங்க. What believers they? ஊழியக்காரங்க. What servants of God? ஐயோ, இந்த மிருகத்தை வேலை சாகடிக்கிறவே என்ன செய்யறது? To destroy this beast, what should we do? இந்த மேட்டுமையான சிந்தை அழிக்கணுமே. We have to destroy this prideful thoughts. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை அழிக்கிறது யாரு? Who is this? Who is destroying this evil powers? தேவனாகிய கர்த்தர் தான் அந்த அழிக்கிறார். It is the Lord God who destroys them. அதனால பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். Therefore, holiness over holiness. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமா. He who is holy, let him become more holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய. He who is righteous, let him become more righteous. தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். Therefore, the Lord God is in midst of you. அந்த ஜீவனுள்ள தேவன் நடுவில் இருக்கிறார். This living God is in midst of அவர் you. நடுவில் இருக்கிறபடியால் உனக்கு துணையா இருக்கிறார். Because he is in midst of you, he is your கர்த்தரை help. நம்பி இருக்கிற நீ சொல்ல வேண்டும், அவர் நடுவில் இருக்கிறார். You trust the Lord, you have to say he is அவர் in midst of ஜீவனுள்ள you. தேவன். You have to say he is the living God. அவருக்குரிய பழைய மனுஷனை சுபாவங்கள் எல்லாம் அவரே மாற்றுவார். விசுவாசி. You have to believe that's the old man, old characteristic nature. He himself will change it. Believe that. ஒன்று
1. இரண்டாவது அந்த ஜீவனுள்ள தேவன் என்ன செய்கிறார்? Second, what this living God does, மரணத்தையும் பாதாளத்தையும் உடைய திறவுகோல் உடையவரா இருக்கிறார். he is having the keys of the Hades and hell. வெளிப்படுத்தல் 1:18 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Now, Revelation chapter 1 verses அந்த 18. வெளிப்படுத்தல் 1:18 அவர் சொல்றாரு, Revelation 1:18. இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். He says, behold, I am alive forevermore. மரித்தேன், I've died, ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். but I am alive forevermore. ஆமென். Amen. சொல்லுங்களே. Say amen. ஆமென். Amen. உயிரோடு இருக்கிறவர் He who is alive, இயேசு. Jesus. ஆமென். Amen. உயிரோடு இருக்கிறவர் இயேசு. Jesus is alive. ஜீவனுள்ள தேவன் இயேசு. Jesus is a living God. ஆமென். சொல்லுங்க. Say amen. அவர் எப்படிப்பட்ட, அவர் என்ன சொல்றாரு? What he says, சாத்தான் கையில இருந்துச்சுப்பா. it was in the hands of Satan. திறவுகோல் இல்ல, சாவி யார்கிட்ட இருந்துச்சு? Keys, அவன் கையில இருந்துச்சு. it was with him. அவன் கையில இருந்த சாவிய The key which was with him, நான் புடிங்கிட்டேன். I plugged it off. இந்தியன் கவர்மெண்ட் முதல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சாவி யார் கையில இருந்துச்சு? Before the independence of India, the key was with whom? பிரிட்டிஷ்காரன் கையில The இருந்துச்சு. key was in the hand of Britishers. கடைசில என்ன வந்துச்சு? What happened? கோப்பிட்டு அவர் கையில கொடுத்துட்டாங்க மகாத்மா காந்தி It இடத்துல. was given in the hand of Mahatma Gandhi. தாங்கப்பா, சாவி எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுத்துறோம். Now we surrender the keys in your இது hand. எங்களுக்கு உரிமை இல்ல. We don't have authority. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. அந்தமான்ல ஒரு பெரிய சிலை, சுபாஷ் சந்திர போஸுடைய ஒரு பெரிய சிலை அங்க வைக்கப்பட்டிருக்குது. There's a big statue of Subhash Chandra Bose is kept there. ஜப்பானியர்கள கையில இருந்துச்சு அந்த அந்தமான் தீவு. The Andaman Nicobar Island was in the hands of Japanese. பெண் அவர்கள் கையில பிரிட்டிஷ்காரங்க கையில வந்துச்சு. It came into the hand of the Britishers. பயங்கரமான யுத்தங்கள் நடக்குது. Great wars. நிறைய பேர் அழிச்சாங்க. Many perished. பெண்கள் அழிக்கப்பட்டார்கள், Women were கற்பழிக்கப்பட்டார்கள். perished. They were raped. அநேகர் அழிக்கப்பட்டாங்க. Many were perished. ராணுவத்துல கப்பல்ல வச்சு சுபாஷ் சந்திர போஸ் கையில சாவியை கொடுத்தாங்களா, அந்தாப்பா வச்சுக்க நாங்க போயிடுறோம். The army, when the ship, the key was given to them. See, take the key, we leave. They said. எங்க அதாவது கப்பல்ல வச்சு நடந்ததா அது. This happened in the ship. ராணுவர்கள் வந்து அவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார்கள். The armies came and gave. இதே போல சாத்தான் தாக்கோல கீழே போட்டு போயிட்டான். Therefore Satan dropped the key and left. இயேசுநாதர் கையில கொடுத்துட்டான். He gave it in the hand of Jesus. நான் ஏதேன்ல மனுஷனுக்குள்ள மரணத்தை உண்டாக்குனேன். He brought death in Eden. பாதாளத்தை விரிவா வாய ஆன்னு திறந்து கொண்டே இருந்தேன். Now I was opening the mouth, the Eve. இந்த பாதாளத்துக்குள்ள வந்தவனை வெளியில விட மாட்டேன். Those who came into this Hades, I was ஆனா opening the mouth, இப்போ the gates. கையில திறவுகோல் வந்துருச்சு. Now the keys come into us. பாதாளத்துல போன மனுஷனையோ, Man who's gone to the Hades, சேற்றில குழியில கிடக்கிற மனுஷனையோ, man who was in the mighty பாதாளத்தின் pit, clay, கட்டுகளை அவனை விடுதலையாக்கி மேலே கொண்டு வருகிறார் இயேசு. Jesus set them free from the bondage and Hades and brought them out. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை மரணத்தினாலே இயேசு ஜெயித்தார். Jesus prevailed the devil by the death. மரணத்தின் திறவுகோல் அவர் கையில இருந்துச்சு, சாத்தான் கையில இருந்துச்சு. The Satan was having the key of death. ஆனா இப்போ என்ன செய்து யார்கிட்ட வந்துருச்சு? But it's come to whom? இயேசுவின் கையில வந்துருச்சு. It's come into the hand of Jesus. திறவுகோல் யாரிடத்தில் இருக்குது? Who is having the key? உனக்கு சாவு வருதுன்னா அவருடைய சித்தம் இல்லாம வராது. If you have death, death will not come without his will. நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருப்பாயா? If you're the child trusting the Lord of கர்த்தர் God, மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், if you're a man who trusts the Lord, திறவுகோல் யாரிடத்தில் இருக்குது? he is in whose hand? மரணத்துக்கு அதிகாரி சாத்தான் கையில இல்ல. It's not in the hand of Satan, who is the தேவன் governor of death. ஜீவனுள்ள தேவன். My God is a living God. தேவன் ஜீவனுள்ள தேவன். My God is a living God. அவர் அறியாம என் தலையில் உள்ள ஒரு முடி கீழே விழாது. Without knowing him, even a hair of my head will not fall down. டாக்டர் 6 மாசம் டைம் கொடுத்திருக்கலாம். Doctor has given me a time of 6 ஒரு months. சில மணி நேரம் சொல்லி இருக்கலாம். Some few hours. 3 நாள் சொல்லலாம். They can say 3 நீ days. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானா? If you're the child worshiping this living God, மரணத்தின் மேல் அதிகாரமுள்ள இயேசு இருக்கிறார். there's a Jesus who has the authority over death. ஞானவான்களுடைய ஞானம் முழுகி போகுமா? Oh, the wisdom of wise shall be sink down. உன்னை நாடிய துறைமுகத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர் தான் இந்த ஜீவனுள்ள தேவன். And this is the living God who is there to accept you and gather you. நான் செத்து போயிரும் போல. It's looking like I will die. செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? If I die, what will you அப்படி do? சொல்லக்கூடாது. You should not say so. நான் சாகாம பிழைச்சிருப்பேன். And I will not die when alive. கர்த்தருடைய செயல்களை அறிவிப்பேன். I will declare the works of the Lord. எனக்கு வர வியாதியை பார்த்தா If you see disease, ஹார்ட் நின்னறது போல இருக்கு. it's looking like my heart will stop. பட்ட 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 நட்டிக்குது. Oh, it is beating so ஓவர் fast. ஸ்பீடா இருக்குது. It's so fast. அப்படியே லோவா போச்சு. It's become low. இல்ல இல்ல என்ன ஸ்பீட்ல போனாலும் சரி, Whatever the speed it may go, என்ன லோவானாலும் சரி, whatever the low it may go, அது என்ன வந்தாலும் சரி, whatever may come, ஓவர் ஸ்பீடா போனாலும் சரி, even it may go over speed, பாதாள பரியந்த லோவா போனாலும் even சரி, it can go until the ஜீவனை Hades கொடுக்க low. வந்தவர், He has come to give life. அந்த ஜீவனுக்கு அதிபதி என் ஆண்டவர். My God is the ruler, governor அதான் of life. பவுல் சவால் விட்டு அழகா சொல்றாரு. That's why Saint Paul challenged and said, மரணமே உன் குரங்கு. Oh
death, where is your sting? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh Hades, where is your victory? மரணத்தின் கூர் ஒழிந்தது. Oh, death of sin was பாதாளத்தின் broken. வல்லமைகள் அழிந்தது. Strength of sin was destroyed. யாராவது பலவீனமா வந்திருக்கிறீங்களா? Who has committed sickness? வியாதியோடு Who இருக்கிறீங்களா? has committed disease? மரிச்சிருவே, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா? You are saying that I will die. That's all பயப்படாத, I was இன்றைக்கு not. நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற Do not தேவனுடைய fear, பிள்ளையா today you are serving இருப்பாயா? this living God. If come here to him, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உனக்கு கொடுக்கப்படுகிறது. the word of the living God is given to you. அந்த ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார். Living God is in midst of you. அந்த ஜீவனுள்ள தேவன் உனக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலுடையவரா இருக்கிறார். Oh, this living God has the keys of life and hate and death. மரணத்தின் வல்லமை உன்னை ஜெயிக்க முடியாது. Power of death cannot overcome you. பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொள்ள Power முடியாது. of hate cannot overcome you. கரங்களை தட்டி அவரை துதிங்களே. Clap your hands and praise him. இயேசு கையில அது வந்துருச்சு. It's come into the hand of Jesus. சாத்தான் கையில கீழ போட்டுட்டான். Satan has dropped it down. அவனுக்கு உன் மேல உரிமை இல்ல. He has no authority over நீ you. கர்த்தரை நம்பினா உனக்கு அது If சுதந்திரம். you trust the Lord, you'll get நீ healing. கர்த்தரை நம்பினா உனக்கு விடுதலை. If you trust the Lord, you will have deliverance. உலக அந்நிய தெய்வத்தை நம்பினா உனக்கு அது கிடைக்காது. If you serve foreign gods, you'll get nothing. கல்லையோ மரத்தையோ மண்ணையோ நம்பினா உனக்கு கிடையாது. If you serve the tree, stone and இயேசு nothing, you'll get. ஜீவனுள்ளவர் என்பதை நீ நம்பு. Trust that Jesus is alive. இயேசுதான் ஜீவனுள்ளவர் என்று நீ நம்பு. Trust that Jesus is a living God. மரணத்தை நீ ஜெயிக்கலாம். He can overcome death. ஓ மரணமே உன் கூரெங்கே? He has overcome death. நீ மரணத்தை ஜெயிக்கலாம். Oh, death, where is your அடுத்த sting? வாரத்தில் கூட நான் அதை பற்றி சாட்சி சொல்ல. Also, there's a testimony. இந்த அநேக சாட்சிகள் உண்டு. There are so many testimonies. மரணத்தின் கடைசி கொடுமுடியில் இருந்தவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். Those who have gone to the end till death, God gave them life and brought them out. ஆகையால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். That means he has overcome the அவர் death. ஜீவனுள்ள தேவன். He is the living God. அதனால தான் அவர் தாவீது சொல்றார் அழகா. That's why David says, நீ சேனைகள் கர்த்தர். you are the Lord of hosts. உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The man who trusts the Lord is blessed. நீ ஜீவனுள்ள தேவன். You are living God. உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் The பாக்கியவான். man who trusts you is blessed. மூன்றாவது என்ன வாசிக்கிறீங்க? Third, what we read, அதே வசனத்தை அதே அடுத்த மூணாவது வசனம் 84 சங்கீதம் 3 வசனத்தை நீங்க Psalms வாசிச்சீங்கன்னா 84:3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் என் ஜீவனுடைய சேனைகளாகிய கர்த்தாவே அவர் சொல்றார். He says, O Lord of hosts, my King and my God. இந்த தேவனை இவன் என்ன சொல்றாரு? So what he says here, இந்த தேவனுடைய சேனைகளின் கர்த்தரை இவன் என்ன சொல்லுகிறார்? the Lord of hosts, what he says, என் ராஜா என்று சொல்றார். he says, my King. அவர் என் ராஜா. Now David says, my King, அவர் என் தேவன். my God. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. நல்லா சொல்லுங்களேன். Say it well. நல்லா என்னமோ டல்லா இருந்த மாதிரி இருக்கீங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா Looking சொல்லுங்களேன். so dull. அவர் யார்? Who is he? அவர் யார்? Who is he? அவர் என்னுடைய ராஜா. He is my King. அவர் சேனையில் கர்த்தர். He is the Lord of hosts. அதனால அவர் ராஜாவை நான் நம்புறேன். Because I trust in this King. அவர் ராஜா. என்ன ராஜா? அவர் ராஜாதி ராஜா. He is the King of the kings. 19வது வசனத்தை வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in Revelation 19. அவர் ராஜாதி ராஜா. He is the King of the அவர் kings. கர்த்தாதி கர்த்தா என்பது அவருடைய நாமம். And the Lord of lords is his name. அவருடைய வஸ்திரத்தில் எழுதி இருக்குதா? It is written in his robe. அவருடைய தொடையில எழுதி இருக்குதா? It is written on his thigh. வெளிப்படுத்தல் 19:16 சொல்லி இருக்குது. Revelation 19:16. அவர் ராஜாதி ராஜா. He is the King of the kings. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. He is the king for all the kings. ராஜா என்றால் ஒரு கிரீடம் உண்டு. If the king, there is a crown for him. அவருக்கு பல கிரீடங்கள் உண்டு. And for him, there is many இருக்குது. crowns. அவருடைய தலையில என்ன செய்ய? அவருடைய சிரசில In his head, பல கிரீடங்கள் உண்டு. there are many crowns. அவர் ராஜாதி ராஜா. He is the King of the kings. அவருடைய வஸ்திரத்தில் என்ன எழுதி இருக்குதா? What is written on his அவருடைய robe? நாமம் அப்படிப்பட்டது. His name is அவருடைய so. வஸ்திரத்தில் எழுதி இருக்குதா? He is on his robe. என்ன எழுதி இருக்குது? So what is written? என்ன எழுதி இருக்கு Dressல? What is written in his robe? ராஜாதி ராஜா. King of kings. கர்த்தாதி கர்த்தா. Lord of lords. ராஜாதி ராஜா. King of kings. கர்த்தாதி கர்த்தா. Lord of lords. ராஜாதி ராஜா என்று சொன்னால் என்ன? What is the meaning of King of அவருடைய kings? நாமம். His name. அந்த நாமம் என்றால் என்ன? So what is the name? அவருடைய சுபாவம். That is his nature. சுபாவம் தான் அவருடைய நாமம். His nature is his name. பிதாவின் நாமம் தரித்தவர்கள். Those who have the name of the Father. குமாரனின் நாமம் தரித்தவர்கள் என்று Those who have சொன்னால் the name of என்ன? the Son. What does it mean? பிதாவின் நாமம் என்றால் Father's name. பிதாவின் சுபாவத்தை உடையவர்கள். Those who are having the qualities of Father. குமாரனின் நாமம் என்று உடையவர்கள். Name of the Son means இயேசு கிறிஸ்துவை போல குமாரனின் சுபாவம் உள்ளவர்கள். those who have the qualities like Jesus' Son. பரிசுத்தாவியின் நாமம் என்று சொன்னால் The name of Holy Spirit. பரிசுத்தாவியானவரை போல பலவீனங்கள் உதவி செய்து பரிந்து பேசுகிற பரிசுத்தாவியானவரை போல உள்ளவர்கள். Like the nature of the Holy Spirit, sympathizing in the weakness and praying for them. அவருடைய வஸ்திரம் என்று சொன்னால் எதை காட்டுகிறது? What does that mean? His robe. வஸ்திரம் என்றால் அந்த ஜீவியம் வாழ்க்கை. Robe means his life. அந்த வஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது. It is written in the robe. அவருடைய சுபாவம் என்ன? So what is his quality? அவருடைய சுபாவம் என்ன சொல்லுகிறது? What is his nature? ராஜாதி ராஜா என்று சொல்லி இருக்குது. His nature says he is the king of the ராஜாவின் kings. தன்மை என்ன? So what is the nature of the king? இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல வந்து சொன்னாங்க. Now the Israelites came to Samuel and said, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு we
we need a king. ஏன் ராஜா வேணும்? Why we need a king? எங்களை அந்த ராஜா எங்களுக்கு இருந்தாருன்னா If we have a king, அவர் எங்களை விசாரிப்பாரு. he will inquire us. எங்களுக்கு ராஜா இருந்தாருன்னா If we have a king, அவருக்கு எங்களுக்கு முன்னாடி போவாரு. he will go before us. 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கலாம். When you read 1 Samuel 8:20, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். we need a king. எங்க ராஜா எங்களை நியாயம் விசாரிக்கணும். Because king will judge us. அவர் எங்களுக்கு முன்பாக போகணும். He has to go out before us. அவர் எங்களுக்கு யுத்தத்தெல்லாம் நடத்தணும். He has to fight our battles. ஒரு ராஜாவின் சுபாவம் என்ன? So what is the nature of the king? அவர் உங்களுடைய ராஜா. He is your king. தாவீது என்ன சொல்றார்? What David says, நீர் எங்களுடைய ராஜா. he is the living நீர் God. என் ராஜா. You are my king. ஏனென்றால் Why? என்னை நியாயம் விசாரிக்கிறவர். Because you will judge me. என்னுடைய நியாயத்தை ஒரு மனுஷனும் விசாரிக்க மாட்டான். No one can judge me. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. என்ன நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? Because who can judge? என்ன நீதிபரன் ஆக்குகிறவர் யாரு? Because who makes the judges? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நிலவரங்கள் அறிந்து எனக்கு உதவி செய்கிறவர் யார்? Who will know my status, my situation, help எனக்கு me? ஒரு ராஜா இருக்கிறார். There's one king for me. மனுஷன் நியாயத்தை கேட்க யாரும் மாட்டாங்க. Now man's judgment no one ஐயோ will like to hear. அநியாயமா இருக்கு, அநியாயமா இருக்குது. They'll say all injustice. வீட்ல உள்ள நியாயத்தை கேட்க யாரும் இல்லையே. There's no one to hear the justice. ஐயோ இந்த நியாயத்தை நான் எங்க போய் சொல்றது? Whom shall I go and talk there நீ about ஒருவேளை justice? உன் வாழ்க்கையில புலம்பிக்கிட்டு இருக்கலாம். You may lament in your life. உனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். There's one judge for you. உன்னை நியாயம் விசாரிக்கிற ஒரு ராஜா உண்டு. There's one king to judge you. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். He is the man who trusts the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சொல்லுவான் எனக்கு ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். There's a man who trusts the Lord will say I have a judge. எங்க போய் சொல்றது? அது யார்கிட்ட போய் சொல்றது? To whom to go and say? எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சில பிரச்சனைகளை மாட்டிக்கிடுவாங்க. Now the many children of God, they get caught in certain problems. எனக்கு ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நான் ஒரு சில பிரச்சனைகளை மாட்டேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி. And before some years I also unknowingly got in certain problems. மறக்கவே முடியாது. I cannot even forget. அதுல இருந்து கல்யாண விஷயத்துல தலையிடவே மாட்டேன். From then onwards I will not be part into the things of marriage. இங்க மாப்பிள்ளை இருக்க நம்ம சபைக்குள்ள இருக்குதே பரவாயில்லைன்னு நினைச்சேன். I thought no, in our church we have bridegrooms and நம்ம சபைக்குள்ள தானே இருக்குது. it is there in our church. நம்ம சபைக்குள்ள பையங்க சம்பந்தம் கலந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, பிரச்சனை கிடையாது. I thought if there is a marriage between our bridegrooms and bride in same church, அவங்களும் சரி பார்த்தா எல்லாமே கரெக்ட் ஆகி போச்சு. So I said and they saw it was all matching. கடைசில எப்படி கண்டிப்பா குடும்ப வாழ்க்கைனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கதா செய்யும். In family life there will be definitely problems. கடைசில எனக்கு வேண்டாம். They said no, we want வெளியில to separate. வரணும்னா என்ன செய்யணும்? We want to separate. வெளியில வரணும்னா டைவர்ஸ் ஆகணும்னா பொய்யா சொன்னாதான் அங்க அரசாங்கம் கொடுக்கும். If you want divorce you have to lie and only then government can divorce you. கொடுமைப்படுத்தனான்னு சொல்லணும். You have to say they tortured me. வரதட்சணை கேட்கலனா வரதட்சணை கேட்டான்னு சொல்லணும். You have to say they asked for dowry. இவ்வளவு கேட்டான் அவ்வளவு கேட்டான். So much they asked, this much they asked. கொடுமைப்படுத்துறா அப்படி கொடுமைப்படுத்துறா. They torture me. இதெல்லாம் பொய்யா 10 பாயிண்ட் கொடுப்பாங்க அவங்க. They will ask you to tell lie 10 points. கொடுத்துதான் அவங்க வெளிய வரணும். You have to lie and then come out. இதுல கடைசில இவரு கேட்டாருன்னு சொல்லிட்டு யாம்பரையும் சேர்த்து விட்டாங்க. They also complained about me stating that no, I have also told this. நான் போய் கேக்குறேன் என்ன நான் ஒண்ணுமே இல்ல என்ன போய் எதுக்கு சேர்த்தீங்க? Then I went and asked what did I do? Why you participated in me? காட்னது உண்மைதான். I said you only showed us. பத்தி சொல்லி இருக்கீங்களே என்ன சொல்றீங்களே? Then I showed yes, but why did you talk about dowry? அதுக்கு ஒரு சாட்சிக்கு எனக்கு தெரியவே தெரியாத ஒரு சிஎஸ்ஐ காரர் அவரை கொண்டு வந்து ஆமா இவர் சொன்னார் அவரும் கொண்டு வந்து நிக்கிறார். I don't know ஒரு சிஎஸ்ஐ காரரும் வந்து நிக்கிறார். I don't know one from CSI church. I did not even know him. He came and told a testimony that yes he told this. அடடா இவங்க எல்லாம் பொய் சாட்சிகள் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. So they brought false testimonies. 5 வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்சேன். 5 years I walked to court. மாசம் போகணும். Every month I have to go. எங்கி வெளியூர்ல ஊழியம் செய்ய போக முடியாது. I will not be able to go to different places. கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க? கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க? What they say in court? பாஸ்டர் ஜெயக்குமார் ட்ரெஸ் போட்டு அப்படியே தலைகுனிஞ்சு என்னடா பாவம். With this dress I used to go and bow my head and stand. இவர் என்ன பக்கரமா பண்ணாரு? So what iniquity is done? இந்த சாமியார் மாரெல்லாம் என்ன பண்ணானோல தெரியல. Like this there are so many people doing. தேவனுடைய நாமம் நிந்திக்கப்பட்டுச்சு. God's name was defiled. ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே நீர்தான் நியாயம் விசாரிக்க. Oh Lord, what did I do? You have to judge me. எனக்காக வந்தார் ஒரு ஐயா வந்தார் மணிப்புள்ளன் ஒரு ஐயா வந்து சொன்னார். There somebody came for me. ஒண்ணுமே இல்ல வேணுக்குனே இழுத்து விடுறாங்க பாஸ்டர். Unnecessarily pastor they are pulling you in. இப்படி எல்லாம் நியாயம். ஆனா கர்த்தர் ஏற்ற சமயம் வந்துச்சு. But the right time came. ஒண்ணுமில்லாம கர்த்தர் மாற்றிட்டார். God changed everything perfectly. ஆனா குற்றப்படுத்துனவங்க என்னாச்சுன்னு தெரியல. I don't know who
are they? Where are they? Those who accuse me. வழக்காடினவர்களை தேடி நீ காணாதிருப்பாய். Those who fight with you, you shall find them and not you shall, ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் you ஆயிருவாங்க. shall seek and find them. You will become நியாயம் nothing. விசாரிக்கிறவர் ஒருவர் There's இருக்கிறார். one God will judge you. அவர் உன்னுடைய ராஜா. He is your king. ஐயோ கேட்கிறதுக்கு ஆள் இல்லையே. Oh, there's no one to இந்த ask. சபையில ஆள் இல்லையே. There's no one in the church. இந்த ஊழியத்துல ஆள் இல்லையே. There's no one in the ministry. இந்த குடும்பத்துல தேசத்துல யாரும் இல்லையே. There's no one in the family, in the nation. அதிகாரிகளுக்கு வெளிச்சம் உண்டாகாதா? Will there be no light for the authorities? வெளிச்சமான ஒருவர் இருக்கிறார். There's one light. ஏற்ற காலம் வரும். Right time will come. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. The Israelites said we need a king. அதனால எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். We have a king, therefore. எங்களை விசாரிக்கிற ஒரு ராஜா இருக்கிறார். There's one king to come. அதனால நான் அவரை நம்பி இருக்கிறேன். Therefore I trust in him. அதனால தாவீது தைரியமா சொல்றார். Therefore David boldly நம்பி says, இருக்கிற எனக்கு அவர் ராஜா. I trust in him. He is my king. Hallelujah. Hallelujah. அவர் ராஜா. He is my king. என்னை விசாரிக்கிறது மாத்திரமல்ல. Not only judges me. எனக்கு முன் செல்லுகிற ராஜா அவர். The king who goes before me. ராஜா என்ன பின்னாடி நிக்கிறவர் இல்ல. King will not stand behind. அந்த யாக்கோபை போல பின்னாடி விட்டுட்டு முன்னாடி இந்த சொத்தைகள் எல்லாம் முன்னாடி அனுப்பி சாகிறத பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் அல்ல. Like king will not be like Jacob who goes back and send all his people before. இவர் சேனையின் அதிபதி. He is the Lord of இவர் hosts. ராஜா. He is the king. இவர் முன்னுக்கு நிற்கிறவர். He stands before. சபல போல பதுங்கி நிற்கிறவர் இல்ல. It is like they will hide. பயந்து நிற்கிறவர் அல்ல. They will not fear. He will not முன்னுக்கு fear. நிற்கிறார் இந்த ராஜா. He stands before the king. ராஜா என்ன செய்கிறார்? What the king does? முன்னுக்கு நிற்கிறார். He stands before. எதுக்காக? Why? தட்டைகளை உடைச்சு போடுறது. To break the barriers. சத்துருக்களை துரத்தி விடுறது. To chase out the enemies. கோணலை செவ்வையாக்குறது. To make the crooked straight. அந்த ராஜா என்ன செய்கிறார்? What this king does? உனக்கு முன்பாக போகிறார். King goes before. ராஜா நமக்கு முன்பாக செய்கிறார். The king goes before you. வழி உண்டாக முடியாக. To set their path right. யாக்கோபு என்ன செய்தான்? Now what Jacob did? ஏசாவுக்கு முன்னாடி போறதுக்கு To meet Esau. 400 பேரோட வர்றான். He came with 400. அவன் 400 பேரோட வர்றான் ஏசா. Now Esau came with 400. அவனை எப்படி சந்திக்கிறது? How to meet him? ஐயோ போச்சடா. It's gone. மனைவி பார்த்து சொல்றான். Look at that, his wife is லேயாள், Leah, ராகேல், Rachel. முதல்ல வேலைக்காரிகள் எல்லாம் முன்னாடி நிறுத்து. லேயாள சொல்றான். Send forth your maids before to Leah. அதுக்கு பின்னாடி நீ நின்னுக்கா. And behind them you stand. வேலைக்காரிங்க செத்தா சாகட்டும். Let your maids die. Let them die. அதுக்கு பிறகு லேயாளுக்கு தெரியாத பாவம் அந்த பொம்பளை ஒன்றரை கண்ணி. No, the Leah was short sight. She was standing behind. பாவம் ஒரு சொத்த. She was nothing. முதல் மனைவிதான். First wife. சொத்த பாவம். She was. அவ செத்தா சாகட்டும். If she die, let her die. அடுத்து சொல்ற ராகேல கூப்பிட்டு சொல்றாரு. Next he called Rachel. அந்த லேயாளுக்கு பின்னாடி உன் வேலைக்காரர்கள் நிறுத்து. No, after Leah, make your maids to stand. ராகேல் தயவு செய்து சொல்றமா. Please, I'm telling you. யாரு போனாலும் பரவாயில்ல. Let anyone go. ஐயோ உனக்காக நான் 14 வருஷம் பாடுபட்டேன். So many 14 years I suffered for you. உன்னை விழுந்துற கூடாது. I should not lose நீ you. பின்னாடி நின்னுக்கா. You stand behind. அதுக்கு பின்னாடி நான் நின்னுக்கிறேன். And after that I will stand. சப்போஸ் நீ செத்தா, If you die, நான் உன்னோட செத்து போயிடுறேன். and I will also die. ஐயோ சோத்திரம் சோத்திரம். Praise the Lord. பாருங்க இதுதான் நடக்கும். This will happen. ஆனா நம்முடைய ராஜா அப்படி கிடையாது. But our king is not so. இந்த நடத்தி கொண்டு போறானே யாக்கோபு அப்படி. Jacob was leading them so. யாக்கோபு வா போலாம் என் தகப்பன் வீட்டுக்கு போறான்னு சொல்லி கூட்டிட்டு போனானே. Jacob took them to the father's house. மனுஷன் அப்படிதாங்க. Man is so. உன்னை மாட்டி விட்டுட்டு அவன் ஒதுக்கிடுவான். Man will fix you and he will சிக்க வைக்க escape. வேண்டிய இடத்துல உன்னை சிக்க வச்சிருவான். And they'll fix you in the place where you're supposed உனக்கு to fix. ஒண்ணுமே தெரியாது. You will know nothing. நீ பாவம். You are so. அப்பாவி. You are innocent. You are innocent. ஒண்ணு தெரியாது You know பேத. nothing. உன்னை சிக்க வச்சிட்டு ஒதுக்கிடுவான். And they will fix you and they'll escape. நான் தப்பிச்சிட்டேன்பா. They'll say I'm fixed, I'm escaped. ஓடிடுவான். And they'll run. பெஞ்சமின் என்ன ஒரு தடவை சொன்னாரு. Benjamin pastor once ஒரு said பிரச்சனை. one problem. கூட்டம் நடந்துச்சு. எல்லாரும் அவரை ஏவி விட்டாங்க. And everyone stirred him up. அவரை பேச வச்சாங்க. Everyone made him to அண்ணாச்சி speak. நீங்க தான் அண்ணாச்சி சரி. Brother, it's good you speak. பிரசங்கத்துல போட்டீங்க பாருங்க. It's good you preached. யாரு சொன்னத சொன்னீங்க? What you said? பாஸ் எஸ்பிஎன்எஸ் சொன்னதான சொன்னீங்க. You told whatever pastor அதுதான் அண்ணாச்சி said. ஊழியம். That is the ministry. அப்படிதான் அண்ணாச்சி செய்யணும். That's what we have to do. எல்லாம் தூண்டி விட்டாங்க. Everyone stirred him up. நீங்க உங்களுக்கு ஏதாவது அங்க பக்கத்து நிக்கிறோம். Brother, if anything for you, நாங்க ஒரு படைபல மாறிட்டு நிக்கிறோம். we will be like army. நாங்க ஒரு சேனையாட்டு நிக்கிறோம். Like army will stand. எல்லாம் சொன்னாங்க. Everything they said. எல்லாம் வருது. பிரச்சனை வருது. The problems came. மேல வந்துருச்சு. It come up. இவர் அனௌன்ஸ் பண்ண பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. He started to preach. கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. He started to preach the word of God. பாஷை போட்டாங்க இப்படி எல்லாம் முடியாது. அவரை வெளியே தள்ளுங்க. They said no, it is not. Send him out. ஐயோ நமக்கு அந்த கதியா எல்லாரும் ஓடிட்டாங்க. Everyone fled. அவர் சொல்றாரு. He said அவனுக்கு என்ன ஓடி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான்னு. He said they fled and now it's I who have been caught. ஓடலாம் ஓடிட்டான். You fled. நான் அகப்பட்டுக்கிட்டேன். I have been caught. ஆனா
அந்த ராஜா இருந்தாரு. But there's king. அல்லேலூயா. Hallelujah. ராஜா விட்டாரா? Did the king leave? ஓடுனவெல்லாம் என்னாச்சோ தெரியல. Those who fled, what happened? ஓடுனவெல்லாம் உலகத்தை விட்டு ஓடி Those பறந்து who fled, போயிட்டாங்க. they fled from the world. மண்ணோட மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. They all gone into the அந்த soil. ராஜாவின் ஜெய கம்பீரம் தொனிச்சு கொண்டே இருக்குது. But the shout of this king is always echoed. அவருடைய நாமம் என்ன? What is his name? ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. ராஜாதி ராஜா என்பது அவருடைய நாமம். King of king is his name. அவர் முன் செல்லுகிறார். He goes before. அவர் விசாரிக்கிறார். He judges. அவர் முன் He செல்லுகிறார். goes before. அவருடைய நாமம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? His name is written where? வஸ்திரத்தில் It எழுதப்பட்டிருக்கிறது. is written on the robe. அடுத்த இரண்டாவது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? Where it is written? அவருடைய தொடையிலும் It is எழுதப்பட்டிருக்கிறது. written on his thigh. அந்த தொடை என்றால் எதற்கு அடையாளமா இருக்கிறது? Thigh is the significance of அந்த what? தொடை என்று சொன்னால் அவருடைய வல்லமையை காட்டுகிறது. Thigh shows his power. தொடை என்று சொன்னால் அவருடைய பலத்தை காட்டுகிறது. Thigh shows his strength. ஆகையினால் தான் அந்த வசனத்துல சொல்லி இருக்குது. Therefore in this word, அந்த 1 சாமுவேல் 8:20 நீங்க வாசிக்கிறது when you போல read 1 Samuel அவர் 8, எப்படிப்பட்டவர்? how is he? அவர் அந்த ராஜா This king எங்களை விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, not only he judges அவர் us, எங்களுக்காக முன்பாக போகிறவர் மாத்திரமல்ல, not only he goes before us, அவர் எங்களுக்கு யுத்தத்தை நடத்த வேண்டும். he has to fight our battles. அவர் பலசாலியாக எங்களுக்காக யுத்தத்தை நடத்த As a வேண்டும். mighty man, he has to fight our battle. அவர் பலவான்களாக எங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். As a valiant man, he has to stand before us. எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் யாரு? Who is our Lord God? அவரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். He is a mighty valiant man. அவர் ராஜாதி ராஜா. He is the king of the kings. தொடையில் எழுதப்பட்டிருக்கிற It is வார்த்தை என்ன written- சொல்லுகிறது? what is the word written in thigh says? கர்த்தரோ The Lord பயங்கரமான பராக்கிரமசாலி. is mighty, valiant. உன் யுத்தத்தை அவர் நடத்துவார். He will fight your உன் battle. பிரச்சனையை அவர் தீர்ப்பார். Your problem he will நீ solve. பயப்படாத. Do not fear. ஐயோ பயமா இருக்குது. Oh, I am afraid. அந்த இடத்துக்கு போக பயமா இருக்கு. Shall I go to that place? நேத்து ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லிச்சு உபாச ஜெபம் முடிச்சிட்டு. Yesterday, a sister, after fasting, ஐயோ prayers, எங்களுக்கு போவாங்க மந்திரம் பண்றான். oh, I'm அங்க சூனியம் பண்றான். there's witchcraft, ஐயா தெரியாதியா உங்களுக்கு? black magic. நீ Pastor, you do அபிஷேகம் not- பெற்றவன். you are anointed. நீ அந்நிய பாஷை பேசுறவன். You talk in tongues. இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிற. So many years believer நீ you are. பாதாளத்துல போனாலும் Even if you go to the அங்க Hades, உள்ள வல்லமை ஒன்ன ஜெயிக்க முடியாது. that power cannot நீ overcome அந்த you. வல்லமையை ஜெயிக்கணும். You have to overcome that power. அப்பதான் நீ தான் அவருடைய அந்த ராஜாவை நீ அனுபவிக்கிற. And that means you experience this king. சும்மா பேருக்கு கிறிஸ்தவனா இருக்காத. Do not be a namesake Christian. பேருக்கு நானும் சபைக்கு வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், வெள்ளைச்சேலை கட்டிட்டேன், நகையை கலத்திட்டேன் பேருக்கு சொல்லாத. Do not be a namesake Christian saying that I am been a member of church, taken baptism, அந்த ராஜாவை remove the உன் ornaments வாழ்க்கையில and white அனுபவி. garments. Experience this king. அந்த ராஜாவை உன் வாழ்க்கையில் அனுபவி. Experience this king in your அவர் life. உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். He who fights your battles. அவர் பராக்கிரமசாலி. Oh, he is mighty நீ man. போறதுக்கு முன்னாடி அவர் உனக்கு முன்னாடி அங்க போய் சரி பண்ணி வச்சிருப்பாரு. Even before you go, he will go before you and set right things. எவன் வழக்காடுறானோ எல்லாத்தையும் கர்த்தர் தீர்த்து கொடுப்பார். Everyone who advocates, God will set them right. கர்த்தரை நம்புறியா? Do you trust the Lord? சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் ஐயா அது ஒண்ணும் கிடையாது ஐயா. They say that's not. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா? They say no. அந்த ஆள மாத்திட்டான், இந்த ஆள மாத்திட்டான். He'll change them. யாரையோ மாத்தட்டும். Whatever they change. ஆனா நீ கர்த்தரை நம்புறவனா இருந்தா உன்னை மாத்த முடியாது. Oh, if you trust the Lord, உன் மேல கை வைக்க முடியாது. they cannot put உன் their hands பக்கம் on you. அவன் நெருங்க முடியாது. They cannot come closer to you. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? கர்த்தருடைய வல்லமை உங்க கூட இருக்குது. God's power is with you. அவர் உங்களுடைய ராஜா. He is your king. அவர் என்ற சேனையில் கர்த்தர் மாத்திரமல்ல. Not only he is the Lord of hosts. அவர் எங்களுடைய சேனையில் கர்த்தர். அவர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரமல்ல. Not only he is the Lord of hosts, not only he is the living God. மூணாவது அவர் எங்களுடைய ராஜாவா இருக்கிறார். Third, he is my king. நாலாவது அவர் என்ன செய்யறாராம்? Fourth, what he does? அந்த சேனையின் கர்த்தாவே The Lord- 8ஆம் வசனத்துல வாசிச்சா Verses 8. என் விண்ணப்பத்தை கேளு, யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடு. Oh Lord God of hosts, hear my prayer. Give ear, O God of Jacob. நாலாவது அவர் எப்படிப்பட்ட தேவன்? Fourth, what he அவர் is எந்த he? தேவன்? What kind of God? யாக்கோபின் தேவன். He is the God of Jacob. யாக்கோபின் தேவன் என்றால் என்ன? So what is the meaning of God of Jacob? யாக்கோபின் தேவன் God of Jacob. உயர்ந்த இடத்திற்கு உங்களை நடத்தி கொண்டு போகிறவர். He will lead you on the high places. 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால் When you read Psalms 46:7, யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். the Lord of hosts, because the God of Jacob is your refuge. யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர்? What kind of God is அதே he? சங்கீதம் 11ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in same Psalms verses 11, அந்த சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். the Lord of hosts is with us. யாக்கோபின் தேவன் The God of Jacob உயர்ந்த இடத்துக்கு நடத்துவார். is our refuge. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறீங்க? Psalms 21. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை என்ன What வாசிக்கிறீங்க? we read in Psalms 21, யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? the Lord of God of Jacob. என்ன சொல்லி இருக்கு? What is told? வாசிங்க. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பதாக. May the name of the God of Jacob defend you. என்னது? அவருடைய நாமம் எப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலம். His name is a great refuge. அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். He is a great refuge. அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? Therefore,
சேற்றிலிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுத்து He has lifted us from the pit and miry clay. உயர்ந்த இடத்துல உட்கார He வச்சிருக்கார். set us in high places. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருக்காங்க? Children of God, those who are saved and anointed, where எபேசியர் are they? 2 அதிகாரம் 7 வசனத்தை என்ன வாசிக்கிறீங்க? What we read in the book உன்னதங்கள் அவரோடு உட்கார வச்சிருக்கிறார். in Ephesians 2:7. யாக்கோபின் தேவன் உங்களை உயர்த்துகிறவர். The God of Jacob will கர்த்தரை exalt நம்பி you. இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, those who trust this உங்க Lord, வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். the Lord God will exalt you. விசுவாசிங்க. Do you believe that? ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னாரு, A brother said to இந்த me, சபையை விட்டு போனவங்க ஒருத்தர் உயர்ந்தது கிடையாது. those who left this church and gone, never they are exalted. புதுக்கோட்டையில இருந்து அவர் திருச்சியில அவருடைய வீட்டுக்குலாம் போய் பேசிக்கிட்டு இருந்தேன். I went to Trichy in his house. I was talking. ஒரே ஒரு சபை தான் வளர்ந்திருக்குது. The church is gone. அந்த சபையும் போயிருச்சு. The church is gone. ஆனா ஆசிக்க முடியாது, It cannot. வளர முடியாது. It cannot grow. அப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். I am in rented house. ஒருத்தருமே இல்ல. There's no one. அவர் சொன்னாங்க, இல்ல இல்ல There's a no. முடியாது, No. வளர முடியாது. If you leave this church, you இங்கதான் cannot வளர grow. முடியும். Only if you are there, only you can grow. யாக்கோபின் தேவனை நான் நம்பி இருக்கிறேன். I trust in the God of Jacob. அவர் உயர்த்துவார். He will exalt me. ஏற்ற காலம் வந்துச்சு. Right time came. சபையில கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். God is exalting the church. ஒவ்வொரு வருஷங்களும் சபையில கர்த்தர் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். Every year, God is multiplying the church. ஆத்துமாக்களை எண்ணிக்கைகளை சபைகளை பாஷைகளை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். In the believers count, in the church count, in the languages count, God is யாக்கோபின் multiplying it. தேவன் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடியால் Because God of Jacob is your great refuge. அவர் துணையா இருக்கிறாராம். He is of help. He is a companion. அதான் நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. Read this verse. யாக்கோபின் தேவன் என்னவா இருக்கிறாராம்? Who is the God of Jacob? துணையா இருக்கிறாராம். He is my help. 446 சங்கீதம் 5 வசனத்துல Psalms 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Happy is he who has the God of Jacob for his help, whose hope is in the Lord of his God. நீங்க அவரை துணையாக இருக்கிறார் உங்களுக்கு. He is your help. என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் Because I do things pleasing to my Father, அவர் ஒரு நாள் என்ன தனிமையா விட மாட்டார். never he will allow me to be ஹல்லேலூயா alone. சொல்லுங்களே. Hallelujah. அவர் யாரு? Who is he? என்னை நடத்தி என்னை உயர்த்துகிறவர். He is the Lord who will leadeth me and exalts me. அவர் என்னை நடத்துகிறவர். He who leadeth me. பிதாக்களுக்கு வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். He is the God who fulfills the promise who was given to fathers. மோசேயிடத்துல சொன்னார், He said to Moses, ஆபிரகாமின் தேவன், I am the God of Abraham. நான் ஈசாக்கின் I am the God of Isaac. மோசே, நான் யாக்கோபின் தேவன், Moses, I am the God of Abraham. நான் உனக்கு துணையா இருப்பேன். I will be your help. பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். I will give you the land which I promised to the fathers. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். விசுவாசியுங்க. Believe that the promise which is given, He will fulfill. அதிசயத்தை காண பண்ணுவேன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். விசுவாசியுங்க. Believe that He has given us a promise, He will make you to see wonders. யாக்கோபின் தேவன் எனக்கு துணை என்று சொல்லு. Say that God of Jacob is my refuge. யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல. சேர்ந்து பாடுவோம். நீர் மாத்தீரவின் சொல்லுங்க. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல இவ்வுலகில். யாக்கோபின் தேவனே நீரெந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல இவ்வுலகில். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலோ, நாதனில் மாத்திரமின் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலோ, நாதனில் மாத்திரமின் சந்தோஷம். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் என்ன சொல்றான்? Those who trust the Lord, what He say? அவர் யாக்கோபின் தேவன், He is God of Jacob. என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை கொண்டு போய் வைப்பார். He will set me on high places. சொல்லுங்க, என்ன செய்வார்? Say that. என்னை பூமியில எப்போதும் போல இருக்க மாட்டேன். I'll be not like இப்ப everyone. இருக்க மாதிரி நான் இருக்க மாட்டேன். I'll be not like now. இப்ப சிறியவனா இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். I'll be not like now. இப்ப பேர் நாரி கடந்த மாதிரி இருக்க மாட்டேன். Like my name spoiled. மாற்றி எல்லாவற்றிலும் என்ன செய்வார்? He'll change everything. நல்ல வாசியனையா மாற்றிடுவார். He'll change me a blessing. என்னை ஆசீர்வாதமா He'll மாற்றிடுவார். change me a great blessing.
blessing. இப்ப இருக்கிற நெருக்கம் எனக்கு வராது. The situation of now will இப்ப not இருக்கிற continue. தரித்திரம் எனக்கு வராது. The poverty will not இப்ப continue. இருக்கிற கஷ்டம் எனக்கு வராது. Difficulty will not continue. யாக்கோபின் தேவனை விசுவாசிக்கிறேன். I believe in the God of Jacob. வெறுங்கையா போனவன் So I went empty handed. ஒன்றுமில்லாம போனான். I went with nothing. நிறைவான ஆசீர்வாதத்தோடு வந்தான். I went empty handed. யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரவேலின் With ஜனங்கள். blessings. The descendants of Jacob are the Israelites. அந்த ஜனங்கள் தான் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. They are the people those who are blessed. அந்த யாக்கோபின் ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். It pleases the Lord to bless Jacob. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் It எனக்கு pleases the Lord to பிரியம். bless Israel. அதனால யாக்கோபின் தேவன் உங்களை கைவிட மாட்டார். Therefore the God of Jacob will not கர்த்தரை forsake you. நம்பு, யாக்கோபின் தேவனை நம்புங்க. Trust the Lord God of Jacob. ஐந்தாவது சொல்றேன். Fifth, இந்த தேவன் என்ன எப்படி இருக்கிறாரா 9வது வசனத்துல சொல்லி இருக்கு. verses 5. எங்கள் கேடகமாகிய தேவனே. கண்ணோக்கமாயிரும். இந்த வந்து என்ன சொல்றார்? What it says? என்ன சொல்றார்? What it says here? எங்கள் கேடகம். Behold our shield. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு O கேடகமா God, இருக்கிறார். behold our shield. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? How is he? கேடகமா இருக்கிறார். He is my shield. விசுவாசம் என்னும் கேடகம் இருக்குது. There's a faith called shield. விசுவாசம் என்னும் கேடகம். Shield of faith. இந்த கேடகம் என்ன? So what is this? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Ephesians 6:16. அதுல என்ன வாசிக்கிறீங்க? What we read there? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. Shield of faith with which you will be. பொல்லாங்கன் எரியிறான் பாருங்க. Now the fiery darts of the wicked one. எரியிறான். He throws the darts. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒன்னு இருக்குது, ஒரு பெரிய ஆயுதம் ஒன்னு இருக்குது. அயன் டூம் சொல்லிட்டு ஒன்னு. For the Israelites in the country of Israel, there's an iron dome. அது அமெரிக்கா கூட அது எப்படிங்கிறது அவனுக்கு கூட தெரியல. அவங்களுக்கு Even the America did not know how they make it. இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் எகிப்து இருக்குது, யோர்தான் இருக்குது, அங்க சீரியா இருக்குது, அங்க சுத்திலும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் சத்துருக்கள் தான். Around the Israelites, it's Egypt, Syria, Jordan, all the enemies are surrounded. இந்த பக்கம் பார்த்தா அரபு நாடுகள் இருக்குது. Now you have your Arabian countries. இருக்கிறதெல்லாம் அந்த ஒல்லி அந்த இவ்வளவு சுண்டு வரல அளவுக்கு தான் அவங்க மேப்லயே இருக்கிறாங்க. The Israelites, the land of Israel is so small, like a tiny finger. வேர்ல்ட் மேப்ல அவங்களை காட்ட கூட மாட்டாங்க. The world map, even they will not be appeared. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. They are sitting there. அவங்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? Do you know what the speciality? தேவன் அந்த ஜனத்துக்கு ஒரு கேடகமா இருக்கிறார். Lord the God is a great shield for them. அயன் டூம் னு சொல்லிட்டு அவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க. There is a weapon, there's a protection called iron dome. இருக்கிறவங்க டெய்லி நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், டெய்லி கிட்டத்தட்ட 600-700 குண்டுகளை எய்வாங்களாம் அவங்களுக்கு. I've heard about them. I've also seen around 600-700 bombs will be blasted on the Israel land. ஆனா அவங்க எரிகிற ஆயுதம் என்ன செய்யுமா? But the weapons which is இங்க வந்துட்டு எங்க இருந்து வருதோ அங்க பாஞ்சி நிறைய கும்பல் அழிச்சிருமா. Now the weapon which is the bomb which has been shooted, it comes, hits the iron dome and returns back to the same country. அமெரிக்காவே வியந்து போச்சா. Even America was marveled. எப்படி இத வச்சிருக்கறா? How has they kept this? இல்லாட்ட சுத்தில இருக்கிறவன் பொசிக்கிருப்பா இன்னைக்கு. Or else people those around them, enemy will burn them completely. அங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அயன் டூமா இருக்கிறார். Lord God is iron doom to them. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. பொல்லாங்கன் எய்கிற அக்கினி அஸ்திரம். The fiery darts of the wicked one. சத்துரு மேல ஆயுதத்தை எரிஞ்சிட்டே இருப்பா. Oh, enemy will cast out weapons on you. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். That's what it says. Oh Israel, you are blessed. பாவத்துல இயேசு மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்றாரே. Through Joshua and Moses, God said, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். Oh Israel, you are blessed. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. Oh people saved by the Lord. உனக்கு ஒப்பானவன் யார்? Who is equal to you? அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். He is the shield of my help. மாரிந்தன போட்டு மகிமை பொருந்தின பட்டயமா இருக்கிறார். He is the glorious sword. அதான் ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. That's why there is a song. என் சகாயமா கேடகம் நீரே, மகிமை பொருந்திய பட்டயம் நீரே, என் சகாயமா கேடகம் நீரே, மகிமை பொருந்திய பட்டயம் நீரே, வாக்குமாற வல்லவா ரட்சகரும் நீரல்லோ, மறந்திடாது என்னை காப்பீரே. ஹalleluya. ஆமென். வாக்குமாற வல்லவா ரட்சகரும் நீரல்லோ, மறந்திடாது என்னை காப்பீரே. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆபிரகாம் இடத்துல சொன்னாரு. What is it? ஆபிரகாமே நீ பயப்படாத. He said to Abraham, Abraham, do not fear. கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கு. I am your shield and exceedingly great reward. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு அஞ்சாவது அவன் என்ன சொல்றான்? Fifth, what it says, the man who trusts the Lord, எனக்கு கேடகமா இருக்கிறார். he is my shield. என் மேல எந்த ஆயுதம் வந்தாலும் ரிட்டர்ன் ஆயிரும். Whatever the weapons comes over me, it shall be returned back.
கடந்த வாரத்துல ஒரு சகோதரர் வந்து ஜெபம் பண்ணாரு. Last week a brother came and prayed. பாஸ்டர் எனக்கு எதிராக செய்வன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. Pastor, they are doing black magic, பில்லிசூனியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. witchcraft. அது என்ன தாக்க முடியல. It is not able to attack me. பண்ணது நான் பண்ணி இருக்கறேன்டா நீ அழிஞ்சிருவடான்னு எங்க அக்காவே என்ன பத்தி சொன்னா. Even my sister told to me, I've done this and you will be perished, you will be destroyed soon. இப்ப எல்லாம் ரிட்டர்ன் ஆகிருச்சு. Everything is returned back. ஐயோ அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. They are affected badly. அது பிசாசே சொல்லுதான். Now the devil itself says, நாங்க ஒண்ணும் பண்ண முடியல. we are not able to do anything. திரும்பி வந்துட்டோம் உங்ககிட்ட. We have come back to you. ஹalleluya. Hallelujah. இங்க அயன் டூம் நமக்கு இருக்குதங்க. We have an iron doom. யார பண்ணனும் பண்ணிக்கோ. Anyone want to do சொல்ல it? தைரியமா சொல்லணும். With courage you have to say. சொல்லணும். What do you have to say? தைரியமா சொல்லணும். With courage, முடி boldness. வேணுமா அந்த வாங்கிக்கோ. You want? முடி வேணுமா வாங்கிக்கோ. சிக்கு முடி வேணுமா நல்ல முடி Do you வேணுமா want hair? Take. இந்த வாங்கிக்கோ. Take it. காலடி மண்ணு வேணுமா வாங்கிக்கோ. You want my soil of my Dress foot? வேணுமா வாங்கிக்கோ. Do you want my dress? எதனாலும் செஞ்சு பாரு. Whatever, try it. உங்க இயேசுவா உங்க தெய்வமா எங்க தெய்வமா பாரு. Is it your God or our God? Challenge. உங்க நீயா நானா. Is it you or me? சவால் விட்டு பாப்போம். Let's challenge. எந்த ஆண்டவர் அடிப்பாருங்க. Because our God will எங்க give them தேவன் back. எப்படிப்பட்ட தேவன். What kind of God he is? கேடகமானவர். He is my அவர் shield. சொல்றார் அவர் தாவீது அழகா சொல்றாரு. David beautifully says, எங்கள் கேடகமாகிய தேவனே. he said, oh God, behold your எங்கள் shield. கேடகம். Our shield. ஆபிரகாமே நீ பயப்படாதடா. Therefore do not fear. நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். He said to Abraham, I am your reward and exceeding யாருக்கு great இந்த reward shield. இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குதா? So what is this promise? யாராருக்கு? Anyone who had got this அந்த promise? ஒரு ஆளு கேடகம் அங்க ஒண்ணு இருக்குது. அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் அந்த ஆண்டவர் அந்த வாக்கு. He has got the promise. அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். He is my shield. கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை ஒன்று அணுக முடியாது. You trust the Lord, nothing can come near அவர் you. உனக்கு அயன் டூமா இருக்கிறார். He is your iron doom. இஸ்ரவேலே உனக்கு அவர் கேடகமா இருக்கிறார். Israel, you are for him, you is your shield. கர்த்தரை நம்பு. Trust the Lord. யாக்கோபே கர்த்தரை நம்பு. Oh Jacob, trust the Lord. கடைசில ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். Let me tell finally a அடுத்த word. 11வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க. Verses 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். For the Lord God is the sun and shield. இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? How is he? அவர் சூரியன். He is the sun. அவர் எப்படிப்பட்டவர்? How is he? நாலாம் சங்கீதம் அவர் சூரியனா இருக்கிறபடியால் தான் Because he is sun. இந்த சூரியன் முழு உலகத்திலும் ஒரு பிரகாசத்தை வெளிச்சத்தை. Now this sun gives the light to the entire world. சூரியன் பாருங்க முழு உலகத்தையும் வெளிச்சமாக்குது. The sun brightens the entire world. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? People those in the இந்த darkness. சூரியனாகிய இயேசு வந்தபடினால Because the son of righteous come, Jesus. ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டாங்க. The entire world, the people saw this light. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அவர் முகம் எப்படி இருந்தது? In Matthew 17, how his face அவர் was? முகம் சூரியனை போல பிரகாசித்தது. His face brightened like sun. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in Malachi. ஓ என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மீது Malachi 4. நீதியின் சூரியன் உதிக்கும். Those who fear the Lord, upon you the son of righteous shall arise up. அவர் சூரியன். He is the sun. அங்கிருந்து கிரகங்கள் வீசுகிறது. And from them rays come out. என் தேவன் சூரியனாக இருக்கிறார். Oh my God is a sun. ஆகினால் நான் என் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். Therefore I trust in the Lord. என் வாழ்க்கை அசைக்கப்பட முடியாது. My life shall not be moved. யாதொன்றினாலும் நான் அசைக்கப்பட மாட்டேன். I shall not be moved by anything. கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ The man who trusts the Lord, என்றைக்கு அசையாமல் இருக்கு சீயோன் பர்வதம் போல இருக்கிறார். he shall be like a Mount Zion which shall not be கர்த்தரை moved. நம்பி இருக்கிறவனோ Those who trust the Lord, அவன் மரத்தை போல இருக்கிறார். he shall be like a tree. அவன் நல்ல நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம். Tree planted by the waters, கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதான மரம். which is rooted by the rivers. ஓ மரத்தை போல இருக்கிறார். He shall be like a tree. கர்த்தரை நம்புகிற மனுஷர்கள் The people those who trust the Lord, அசைக்கப்பட மாட்டார்கள். they shall not be moved. எத்தனை பேர் அவரை நம்புறீங்க? Therefore, எத்தனை பேர் இந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறீங்க? how many of you are firm in this hope? மனுஷனை நான் நம்பல. I trust the man. யாரையும் நான் நம்பல. I do not trust anyone. கர்த்தரை நான் நம்புறேன். I trust the Lord. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். I trust the Lord. யாரை நம்பி இருக்கிறீங்க? Whom you are trusting upon. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருங்க. I trust on the Lord. யாரை நம்பி இருக்கிறீங்க? Whom you are trusting. என்ன சொல்ல? யாரை நம்பி ஊழியம் செய்றீங்க? If we ask, are எந்த trusting whom you are doing ஸ்தாபனத்தை நம்பி ministry? எந்த ஸ்தாபனத்தை நம்பி இருக்கீங்க? Oh, in trusting which எங்க institution you are ஸ்தாபனத்தை trusting? பலரும் கூப்பிட்டாங்க ஆரம்பத்துல. Many asked me in the beginning. Many called கர்த்தர் me. மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். I said, I do not trust him. ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். I will not, my God will not இன்றைக்கு shame me. வரைக்கும் அவர் வெட்கப்படுத்தலையே. He did not shame me. அந்த ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர். This God is your God. கர்த்தரை நம்பி இருங்க. Therefore trust him. நன்மை செய்து கொண்டே போங்க. Keep doing good. பெரிய காரியங்களை செய்வார். He shall do great உங்களுடைய things. யுத்தத்தை அவர் நடத்துவார். He will fight your அவர் battles. சேனைகளில் கர்த்தர். He is the Lord of hosts. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our அவர் eyes. சேனையில் கர்த்தர். He is the Lord of hosts. அவர் ஜீவனுள்ள தேவன். He is the living God. அவர் சேனையில் கர்த்தர். He is the Lord of அவர் hosts. ஜீவனுள்ள தேவன். He is the living God. அவர் ராஜா.
ராஜா. He is the king. அவர் யாக்கோபின் தேவன். He is the God of Jacob. அவர் கேடகமானவர். He is the shield. அவர் சூரியனைப் போல. He is like a sun. எல்லாம் பிரகாசிக்கப்படுகிறவர். He'll make you to brighten. வாழ்க்கை மாறிரும் அப்படியே. Your life will be completely changed. வாழ்க்கை பிரகாசமா மாறிரும். Your life will be enlightened. இதெல்லாம் மாறியே போயிடும். Everything will change. வியாதி மாறி போயிடும். Disease will change. கடன் பிரச்சனைகள் மாறி Debts will change. போயிடும். அடிமத்தனம் மாறிடும். Your bondage will change. தீய பழக்கவழக்கம் Evil மாறிடும். habits will change. எப்படி சூரியனை போல மாறிடும். It will be like sun. இயேசுவோடு நெருங்க நெருங்க நெருங்க. The more you get closer to Jesus, நம்ப the more you trust in Him. ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். I trust in the Lord. ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். I trust in my God. அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். I trust on Him. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். I shall not be shamed. வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். I know that I shall not be put to shame. எத்தனை பேர் அந்த தாவீதை போல அனுபவிக்க விரும்புறீங்க? Like David, how many of you want to say? அப்படியே எழும்பி நிப்போமா? Please do stand up. ஆண்டவரை நோக்கி பாப்போமா? Let's look on to the Lord. ஆண்டவரை நம்பி கர்த்தருடைய சமூகத்துல வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். Surrender to the Lord, trusting in His word. சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். His name is the Lord of hosts. சேனைகளில் கர்த்தாவே, O Lord of hosts, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். the man who trusts you is blessed. எப்படி தேவனுடைய பிள்ளை நீ எப்படி அவரை நம்பி இருக்கிறாய்? Child of God, how are you trusting Him? தேவன் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? What kind of trust you have over your God? சேனையின் அதிபதி என்று நம்புகிறாயா? Do you trust that He is the Lord of hosts? அவர் ஜீவனுள்ளவர் என்பதை நீ Do you நம்புகிறாயா? trust that He is the living God? அவர்தான் உன்னுடைய ராஜா என்று நீ Do you trust நம்புகிறாயா? that He is your king? அவர்தான் உன்னுடைய கேடகம் என்று நீ Do you trust that, ஏற்றுக்கொள்கிறாயா? accept that He is your shield? அவர்தான் உனக்கு சூரியனா இருக்கிறார் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா? Do you accept that He is your son? அவர் உன்னுடைய தேவன். He is your God. அவர் உன்னுடைய தேவன். He is your God. அவர் உன்னுடைய தேவன். He is your God. என் தேவன் என்று சொல்லுங்க. Say that He is my God. என் தேவனே என்று சொல்லுங்க. Say that, oh my God. என் ராஜாவே என்று அழைங்க. Call Him, oh my King. என் ஜீவனுள்ளவரே என்று சொல்லுங்க. Oh, call Him, oh my living God. என் சேனைகளில் கர்த்தாவே என்று சொல்லுங்க. Say that, oh Lord of hosts. இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஜெயம் தர He காத்திருக்கிறார். is waiting to give you victory. இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை அவர் உண்டாக்குகிறவர். In this month of victory, He'll bring victory in your life. கர்த்தரை நம்புகிறவர் Those who trust the Lord, அசையாமல் இருக்கிறார். he shall not be moved at all. எந்த விதத்தில் அவர் சோர்ந்து போகவே He shall not become weary for any situation. எந்த சூழ்நிலை ஆனாலும் Whatever the situation. ஐயோ பாஸ்டர் நம்பி நீ ஊழியத்துக்கு வராதே. Do not trust pastor and come for ministry. பாஸ்டர் நம்பி சிஸ்டரை நம்பி வராதே. Do not trust sister and come for ministry. நம்பினா நீ உன் வாழ்க்கையில ஒருவர் அசைக்கப்பட If முடியாது. you trust the Lord, nothing can move. No one can move in your life. பாஸ்டர் தான் நம்புறாங்க இன்னைக்கு. People trust pastors. பாஸ்டர் இருக்கும்போது பிரச்சனை இல்ல. If pastor is there, அன்னைக்கு ஒரு ஆள் there's no சொல்ல ஐயா problem. இருக்கும்போது பிரச்சனை இல்ல. If pastor is there, no problem. அவங்க இருந்தா பிரச்சனை இல்ல. If he is there, அவங்க இல்லனா என்ன பண்றது? if he is not there, அடி ஆண்டவரை நம்பினா தான் நிற்க முடியும். if you trust the Lord, only then you can ஆண்டவரை stand. நம்பினா உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். If you trust the Lord, your life will உன் be வாழ்க்கை enlightened. சூரியனை போல இருக்கும். Your life will be like sun. நீ ராஜாவா போல இருக்கலாம். You can be like a king. உன் ராஜ்யத்தின் உன் வாழ்க்கையில் அவர் உனக்கு கேடகமா இருப்பார். In your life, he will be your shield. ஒரு வல்லமை உன்னை அசைக்க No முடியாது. power can move you. சுத்திலும் பாம்பு விழும். There will be bombs around சுத்திலும் you. மடித்து விழுவாங்க. People will perish and fall down. சுத்திலும் மடித்து விழுவாங்க. People will perish and fall down around. நடுப்புற பாஸ்டர் தாவூது சொன்னாரு ஒரு தடவை. A pastor said, சுத்திலும் விழுவாங்க. people will fall around you. யுத்தத்துல நீ நிக்கிற. You are standing in the battle. யுத்த களம். It's a battlefield. மடிச்சு மடிச்சு விழுவாங்க. People will perish and fall down. காயப்பட்டு விழுவாங்க. People will be wounded. காயப்பட்டவங்கள பார்க்காத. Do not see those who are wounded. எலும்பு முறிஞ்சவங்கள பார்க்காத. Do not see those who are fall down. முறிஞ்சு கீழ விழுறவங்கள விழ பார்க்காத. Do not see those who are falling கீழ down. விழுந்தாலும் Even if you fall down, அவனை பார்க்காத. do not see them. எதிராளியை பாரு. See the enemy. உனக்கு எதிராக உன்னை கீழ விழ பண்ணினானே. He who has made you to fall அவனை down. கீழ விழ பண்ணானே. Do not make you to fall down. அவன் உன்னை கீழ விழ வைப்பான். He will make you to fall down. விழுந்து போனவனுக்கு மேல எழும்பி நின்னு நீ யுத்தம் பண்ணு. You have to raise up and stand and fight against him. யாவா விழுந்தாலும் சரி. Let anyone fall down. நான் என் தேவன் எனக்கு கேடகமா இருக்கிறார். Oh my God is my shield. அந்த ஆயுதம் என்னை மேற்கொள்ள That முடியாது. weapon cannot overcome me. என் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். I trust in the Lord. ஐயோ அவன் விழுந்துட்டானா? Oh, he has fallen இவன் down. காயப்பட்டுட்டானா? He is wounded. அத பார்த்தா அந்த எதிராளியுடைய ஆயுதம் ஓ மேல If வந்துரும். you see that the weapons, the enemy's weapon will come இந்த upon you. யுத்தத்துல எல்லாம் அடிவார்கள். In the battle, everyone will fall எல்லாம் down. தோத்து போவார்கள். Everyone will be defeated. ஆனா நான் ஜெயிப்போம். But we will prevail. இயேசு என் நம்பிக்கையா இருக்கிறார். Jesus is my hope. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். I shall not be shamed. உன் வாழ்க்கையில இயேசுவை ஜீவனுள்ள தேவனாக எடுத்துக்கொள். Accept Jesus Christ in your life as living ஜீவிக்கிறவரே. God. Oh, living God. மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோலுடையவரே. Oh, you have the keys of the death and Hades. ஆமென் ஆமென் என்று சொல்லுங்க. Say amen, amen. ஜீவிக்கிறவர் சொல்லுங்க. Say that he lives. உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லுங்க. Say that he is alive. அவன் யோபு சொல்றா உயிரோடு இருக்கிறார். Job said, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Job said, my redeemer liveth. நமக்கு தான் சுதந்திரம். Therefore we have an inheritance. அப்பதான் சொல்லணும். We have to say, என் மீட்பர் உயிரோடு my இருக்கிறார். redeemer liveth. என் சகாயம் அவரா இருக்கிறார். He is my help. எனக்கு துணை அவரா He இருக்கிறார். is my companion. நான் வெட்கப்பட மாட்டேன். I shall not be shamed. எனக்கு யுத்தம் பண்ணுகிறார். He fights ஓ my எனக்கு battle. அவர் பலனா இருக்கிறார். He is my strength. என் ராஜா He is my king. எனக்கு முன் செல்லுகிறார். Goes before me. என்னை விசாரிக்கிறார். He judges me. ஓ என்னுடைய வகையில் அவரே தீர்த்து கொடுக்கிறார். All my problems he solves. யுத்தத்தை நடப்பிக்கிறார். He fights my
battles. துதிப்போம், கரங்களை தட்டி அவரை துதிப்போம். Clap your hands and praise அந்த God. வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Heavenly God is with you. இந்த நாளில் அவர் உங்களுக்கு ஜெயம் தருகிறார். Oh, he will give you victory. ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. Inherit the victory. அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளுங்க. Oh, possess the இந்த blessing. காலவேளையில் அந்த ஆசீர்வாதத்தை In சுதந்தரித்துக் this கொள்ளுங்க. morning, possess this blessing. இந்த காலவேளையில் அந்த மகிழ்ச்சியை உன்னை சுதந்திரமாக்கிக் கொள். Oh, in this morning, possess this joy. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. Oh, Israel, trust the Lord. யாக்கோபின் சந்ததியே கர்த்தரை நம்பு. Oh, descendants of Jacob, trust the Lord. ஆரோனே, Oh, Aaron. ஆரோனே குடும்பத்தாரே, Oh, the family of கர்த்தரை Aaron. நம்புங்க. Trust the Lord. தேவனுடைய பிள்ளையே, Children of God. நீ அவரை நம்பு. Child of God, trust Him. உனக்கு நன்மை உண்டாகும். நீ You'll be பாக்கியவா. blessed. You are நீ blessed. பாக்கியவா. You are blessed. நீ பாக்கியவா. You are blessed. கரபல 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 ஷகரபல கரபல கரபல நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே